எல்லாம் வல்ல தீபமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவையே துணை. அன்பானவர்களே, சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, நடமாடும் மனித தெய்வங்களே, மகா புண்ணியம் செய்தவர்களே, பிறர்க்கரிய பாக்கியம் பெற்றவர்களே, அற்புதமான யோகச்சாரிகளே, உங்களை எல்லாம் இந்த இனிமையான இளம் மாலை வேளையிலே தெய்வீக நெறியாம் வேதாத்திரிய நெறிப்படி முறைப்படி உங்களை வாழ்க வளமொன்று வாழ்த்தி இன்முகத்தோடு உங்கள் அனைவரையும் வரவேற்று உபசரித்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது ஊத்துக்குழி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் ஊத்துக்குழி அறிவு திருக்கோயிலும் அடியேனும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுடைய மன்றத்துல உங்களையே வந்து வாழ்த்தி வரவேற்கிறது. எப்படிங்க, எந்த வீட்டுக்கு போறதோ அந்த வீட்டுக்காரரையே வாழ்த்தி அதிலேயே வரவேற்கிறது. இது ஒரு புதிய பாதை, தெய்வ மகரிஷியின் வடிவமைப்பு. வாழ்க முடன். வாழ்க. தாயென அன்பு செய்து, தந்தையென பரிவு காட்டி, சொந்த சேயென அனைத்து பேசி, செவ்விய அறிவு புகட்டி, துணைய நன்னடத்தை கற்க துணையன் நடந்து காட்டும் ஆய நற்குணங்கள் அனைத்தும் அமையப்பெற்ற வேதாத்திரி மகரிஷி அவர்களின் திருப்பாதத்திலே சரணடைந்து இந்த இனிமையான தெய்வீக நிகழ்வுக்குள் அடியெடுத்து வைப்போம். சான்றோர் பெருமக்களை, இறைவனுடைய அன்பும் கருணையும் மகரிஷியின் அருளும் ஆகியும் இந்த அரங்கம் முழுவதும் ஆகர்ஷித்து நம்மையும் ஆசீர்வதிப்பதாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு மெடிசன் இல்லாத வாழ மெடிடேஷன். அதாவது மருந்து இல்லாமல் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே, நோய் வந்துட்டு அதை எடுத்து ஆகணும். மருவி உந்துகிற உந்து மறு உந்து எடுத்துட்டு ஆகணும். அது இல்லாம the prevention is better than cure. நோய் வருவதற்கு முன்னாலேயே அதை தடுத்து விட்டால் சமுதாயத்திற்கு என்னென்ன நன்மைகள் என்று தெய்வ மகரிஷி பட்டியலிடுகிறார். நோய் வந்து என்னென்ன கஷ்டங்கள் சிந்திக்க வேண்டும். முதல்ல என்ன ஆகுங்க, நோய் உடம்புக்கு வந்தா மனசையும் போட்டு பாதிக்கும் இல்லைங்களா? நோய் வந்தவுடனே சமுதாயத்திற்கு உழைக்கின்ற உழைப்பு போச்சு இல்லைங்களா? ரெண்டாவது செலவினங்கள், ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு களக்கட்டில் சம்பாரிச்சு ஒரு நாள் 2 நாள்லயே நம்ம பங்காளிகள் பச்சுன்னு புடுங்கிட்டு விட்டுருவாங்க. இல்லையே பையங்களா? ரெண்டாவது வீட்டில் இருக்கிற நிம்மதியா இருக்க முடியுமா? அப்புறம் உறவினர்கள் அவரை போய் பார்க்கலான்னு படுத்துட்டு இருக்கிறாரு உடம்பு. இப்படி எத்தனையோ கோளாறுகள் வரும். அதனால இந்த மக்கள் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும், உடல் நலத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தெய்வ மகரிஷி. நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலையாய நோக்கமே உலக அமைதி. உலக அமைதிக்கு வித்து தனி மனிதன். தனி மனிதன் அமைதி அடைந்தால்தான் உடல் உயிர் மனம் மூன்றும் சேர்ந்தவன் மனிதன். இந்த மூன்றும் நேர்கோட்டில் இருந்து விட்டால் வாழ்க்கை ஒரு வண்ணமலர் சோலை. இதில் ஏதாச்சும் ஒன்று விட்டாலும் மற்றத்தை பாதிக்கிவிடும். உடல் நலம் என்பதற்கு மகரிஷி கொடுத்த அருமையான கான்செப்ட். எது எடுத்தாலும் சரி, ஒழுக்கம் என்றால் அதை ஒரு ஃப்ரேம் பண்ணிடுவார். ஈகை என்றால் அப்படித்தான். ஒழுக்கம் என்றால் எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல்கள் அத்தனையும் ஒழுக்கம். உடல் நலத்துக்கான கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் த ஹியூமன் பீயிங். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உடல் நலம் மிக முக்கியமே இல்லைங்களா? அதற்கான கான்செப்ட் இது. உடல் நலம் என்பது உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு இருக்க வேண்டும். உயிர் உங்க கூட நான் பொழைக்கல, எத்தனை நாளைக்கு உனையோட சீரல் இதை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் போயிடுச்சுன்னா இதுக்கு என்னன்னு பேருங்க உடம்புக்கு? அதுக்கு மாலை வேளையில அந்த அபச்சாரமான வார்த்தைகள் வேண்டாம். இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு நீடிக்க வேண்டும். அந்த ஒத்த உறவு நீடிப்பதற்கு 3 முக்கிய ஓட்டங்களாக 5 ஓட்டம் இருக்குது. 3 மிக மிக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், 3ம் மிகச் சரியாக இருக்க வேண்டும். இந்த 3ம் மிகச்சரியாக இருப்பதற்கு தினந்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்யணும். அதோடு கூட 5 அளவு முறை. நீங்க ஒண்ணு இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கிருந்து அகத்தாய் இதெல்லாம் முடிச்சுட்டு பிஹெச்டி அதுக்கு மேல ஏதாச்சும் முனைவர் பட்டத்துல சிறப்பு முனைவர் பட்டம் வாங்கினாலும் இந்த 5 அளவு முறை கூட வந்துட்டே தான் இருக்கு. அதை கரெக்டா எழுதினாத்தான் நீங்க பாஸே பண்ண முடியும். 5 அளவு முறை என்பது 4 ஊனா ஒரு ஏனா
சொல்லுங்க. உணவு உணவு சாப்பிட்ட உடனே தூங்கிட்டா உழைப்புங்க. அடுத்து உணவு, உழைப்பு, உறக்கம், உறவின் முறைகள், கடைசி ஒன்று இருக்குது 4 ஒரு ஏனா. தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எண்ணம். நீங்கள் பார்ப்பது போல் இந்த உலகம் இல்லை. இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாம் எண்ணத்தால் அறியப்படுகிறது. எண்ணம் இல்லை என்றால் ஏதும் இல்லை, எண்ணத்திற்கப்பால் ஏதும் இல்லை. தெய்வ மகரிஷி எண்ணமே இயற்கைதான் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். இது எல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு உடல் நலத்துக்கு உத்தரவாதம். எல்லா ஐஎஸ்ஓ 9000 என்னென்னமோ பண்ணி எல்லாத்தையும் கேரண்டியும் வாரண்டியும் உண்டு. ஆனால் உடம்புக்கு யாராவது கேரண்டியும் வாரண்டியும் கொடுத்தாங்களா? கேரண்டியும் வாரண்டியும் கொடுத்த முதல் மகான் தெய்வ மகரிஷி அவர்கள். பாரதி அழகா கேட்பார், நல்லதோர் வேலை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? நல்லதோர் வேலை என்னங்கய்யா? அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவோடு படைத்து விட்டாய், இதை சுமை புரியவென்றோ என்னை படைத்தார். திசையொரு வந்தினை போல் உள்ளம் விரும்பியபடி எல்லாம் சொல்லும் துகள் கேட்டேன். எப்படி இருக்கணும் உடம்பு? பிரிட்டிஷ்காரன் சொல்லுவார், அழகான வார்த்தை. 6th ஸ்டாண்டர்ட்ல எங்க சயின்ஸ் வாத்தியர் சொன்னது. லைக் அன் இந்தியன் ரப்பர் பால். எப்படிங்கய்யா? அது என்னமா இந்தியன் ரப்பருக்கு அவ்வளவு ஒரு மதிப்பை? எப்படி அப்பவே கேட்ட ஆசிரியர், எனக்கு தெரியலடா, ஆனா அந்த வாசகம் அப்படி வருது இங்கிலீஷ்ல. லைக் அன் இந்தியன் ரப்பர் பால். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை கூட சில விளையாடு இப்படின்னு போட்டா என்ன பண்ணுங்க? அந்த பாலை பார்த்துருக்கீங்களா? திசையொரு வந்தினை போல் உள்ளம் விரும்பியபடி எல்லாம் சொல்லும் உடல் கேட்டேன், நசையரம் மனம் கேட்டேன். இந்த வார்த்தையை இது நாள் வரைக்கும் மகரிஷிக்கு முந்தி சொன்ன ஒருத்தரும் கிடையாது. மகாகவி சுப்பிரமணிய பாரதிதான் நித்தம் நவமென சுழலும் உயிர் கேட்டேன். உயிர் என்றால் என்னமே யாருக்குமே தெரியாது. உயிரை பற்றிய முழு விளக்கம் கொடுத்தது தெய்வ மகரிஷிக்கு முந்தி யாருமே இல்லை. அப்படி திசையொரு வந்தினை போல் உள்ளம் விரும்பியபடி எல்லாம் செல்லும் உடல் கேட்டேன், நசையொரு மனம் கேட்டேன், தித்தம் நவமெனச் சுடுகும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவ சக்தியை பாடும் நல்ல அகம் கேட்டேன். தினம் கேடு இதம் தேடி தின்று மனிதர்கள் போல் நான் வீழ்வா என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, உன்னை இப்பொழுதே நான் சில வரங்கள் கேட்டேன். என் தோள்களை வலிமுடையதாக்கி உடல் சோர்வு பிணிகளவும் போக்கி அறிவாளை கொண்டு பிறந்தாலும் சற்று கட்டுமாறா உடலுறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் முகம் நன்னி திகழ்ந்து மத வேலை வெல்லும் ஊரை கூறி தவ மேன்மை கொடுத்தருள வேண்டும் மன்னாய். கடைசியில் என்ன கேட்கிறாங்க? தவ மேன்மை கொடுத்தருள வேண்டும். இத்தனையும் அந்த தவத்திலே அதுதான் செய்க தவம் நன்னெஞ்சே தவம் செய்தால் எய்த வேண்டியது எல்லாம் எய்திடலாமே என்பார் பாரதியார். கரெக்டா? பிளானிங் இல்லைங்க, பரவாயில்ல, அது இல்லாட்டி பரவாயில்ல, சமாளிக்க வேண்டியது. எந்த பரவாயில்லைங்கய்யா, கொஞ்சம் ஒரு விவசாயி தானே, மொட்டை வெயிலே கிடக்கிறவன் தானே, கொஞ்ச நேரம் உப்பு சத்தியம் பார்ப்போமே. அப்படிங்கய்யா, இந்த தவம் என்பது மனித வாழ்க்கையிலே மிக மிக ஒரு உத்வேகமான ஒரு செயல்பாடு தவம். தவம் இல்லை என்றால் ஒரு சாதனையும் இல்லையடா. செய்க தவம் நன்னெஞ்சே தவம் செய்தால் எய்த வேண்டியதை எய்திடலாமே. வள்ளுவ பெருந்தகை தவத்திற்காக ஐயா பரவாயில்லைங்க, தவத்திற்கு 10 குறளை இயற்றினார். யாருங்க? வள்ளுவ பெருந்தகை. அதுல ஒரு 2 குறள் என் நெஞ்சை தொட்டது. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. அதுல ஒண்ணு கூட ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தால் வரும். எப்படிங்கய்யா? ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தால் வரும். நீங்கள் நன்றாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பாமரனானாலும் ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவனுக்கும் ஜீவகாந்தம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. உடலுக்கு மட்டும்தான் இருக்குமா, வெளியே கொஞ்சம் பரவுமா? பிளீஸ் சொல்லுங்க ஐயா, எவ்வளவு தூரம் பரவும்? இல்ல, எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே தெரியாத ஆளா இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஜீவகாந்தம் உடம்புக்கு ஒரு அடிக்கு பக்கத்தில் திக்னஸா இருக்கு. அதை இப்ப ரஷ்யன் கேமரா, ட்ரில்லியன் போட்டோகிராஃப்
அதை எல்லாத்தையுமே எடுத்தே போட்டான். யாரை வேணாலும் எடுக்கலாம், எடுத்தா அது கண்டிப்பா காட்டிடு. ஒரு அடிக்கு ஜீவகாண்டம் பிறவினைக்கு அதான் உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற தத்துவம் மகரிஷி இதயத்தை அழகாக விஞ்ஞான பூர்வமாக சொல்லுகிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவகாண்டம் இருக்குது பாருங்க, எல்லா பொருள்களிலிருந்தும் உனக்கு தெரிந்தோ தெரியாமலும் சொல்ல மாட்டார் மகரிஷி, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மையும் என்ன செய்வார், அன்னையை போல நம்ம மார்போடு அணைத்துக் கொண்டுதான் பேசுவார். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எல்லா பொருள்களிலிருந்து காந்தலைகள் வந்து கொண்டு, இந்த சேர்லிருந்து வருது, பாயிலிருந்து வருது, கட்டத்திலிருந்து வருது, பஞ்ச பூதங்களில் இருந்து வருது, எல்லா அலைகளும் வந்து மோதிட்டே இருக்கு. அதே மாதிரி யூ ஆர் பவர்ஃபுல் பிராட்காஸ்டிங் மேக்னட்டிக் டவர், நீ ஒரு மிகப்பெரிய காந்த ஒளிபரப்பு கோபுரம் என்பார் நம்மளை. இது வெளியிருந்து வந்து மோதி பாருங்க, அது மோதும் போது நம்ம அந்த ஜீவகாந்த ஒரு சலனத்தை ஏற்படுத்துமா, தடை ஏற்படுத்துமா, தட் இஸ் உணர்தல். போக்கின்சன் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அது ஜீவகாந்தத்தில் மோதின ஜீவகாந்தத்தின் திணிவு மையம் எதுங்க, கருமையம் என்கிற மூலாதாரம். அது அப்படியே கருமையம் ஏற்று ஓ அங்கிருந்து வந்ததா அப்படின்னு அதை உணர்தல், துய்த்தல், அனுபவிக்கும். கடைசியில நம்மகிட்ட இருக்கிற ஜீவகாலத்துக்கும் வெளியிருந்து காலத்துக்கும் பிரித்துணர்தல், அதுதான் உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற 3 தத்துவம். இது கரெக்டா சொன்னதும் மகரிஷி தான். ஆக இந்த ஜீவகாந்தம் ஒரு அடிக்கு பரவி நிற்கும். இந்த ஜீவகாந்தம் அதிகமாக பரவ வேண்டும் என்று சொன்னால் மன அலைச்சூழல் விரைந்து என்ன ஆகணுங்க, குறைந்து கொண்டே வர வேண்டும். ஆழ்ந்து தியானம் இயற்றி பழகிக் கொண்டால் உங்களுடைய பயோ மேக்னட்டிக் எவ்வளவு வேவ்ஸ் எவ்வளவு தூரம் பரவும். புத்தர் பிரான், ஐயா நீங்க உங்களுக்கு தெரியாத சமாச்சாரமே இல்லையா, நான் இப்ப வந்து வகுப்பெடுக்கிறது, நான் ஒரு அரியா சிறுவன், நீங்க எல்லாம் பட்டதாரிகள், எனக்கு இந்த மம்முட்டியும் கலப்பையும் தவிர்த்து ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும், உள்ள இருக்கிறத அப்படியே சொல்லுங்க, தவறுங்க வாயில வரவே வராது. ஏன் வராதுங்க, பற்றி நிற்கிற பாதம் யார், இது தெய்வ மகரிஷியினுடைய அருள் தொண்டர்கள் அல்லவா, உங்க வாயில தவறான வார்த்தையே வராது. புத்தருடைய இந்த காந்தக்களம் 10 கிலோமீட்டர் அளவுக்கு பரவினது. அங்கிருந்து ஒரு கொலகார ஒரு பெண்ணை துரைத்து கொண்டு வர நகை நட்ட போயினா அந்த காந்த கலக்கு வந்துட்டா, தாயே என்னை மன்னித்து விடுங்க, தட்டி கீழே போட்டு அந்த அம்மா கிட்ட சரணடைஞ்சிருக்க. இதெல்லாம் உண்மையிலும் உண்மை. அங்குலிமாலன் கதை தெரியுங்களா, புத்தர்ல தெரியுங்களா? ஒரு நாடு அங்குலிமாலன் என்ற ஒரு அரக்கன், அவன் என்ன செய்யறான்னா தினம் ஒரு 5-6 பேர்த்தையாவது கொண்டு சாப்பிடணும் வச்சு பாத்தீங்களா. கடைசியில படை வீரர்களையும் விட்டு இவன் எப்படியும் கொல்லான்னு பார்த்தா அத்தனை அம்பு ஈட்டி எல்லாம் புடிங்கி முடிச்சு போட்டு அதுல பாதி பேருக்கு புடிங்கி தின்னு போடுற. கடைசியில புத்தர் வாரார், மன்னன் சாஷ்டாங்க நமஸ்காரம், புத்தர் பிரானே இப்படி அங்குலிமாலன் என்ற ஒரு அரக்கன் இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்கானே, எங்களை காப்பாற்றி அருள வேண்டும்னா, மன்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு எல்லாரும் வாங்கினு புத்தர் எல்லாம் போறாங்க. போக 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 பாதி பேர் நின்று போறாங்க. அங்க போனா தான் அவன் கொண்டு போடுவானே. எல்லாருமே புத்தரை வேண்டான்னு தடுமாறுறாரு. புத்தர் ஒன்றும் சொல்லு, அங்குலிமாலா ஏன் அங்கேயே நின்று விட்டாய், ஒரே கேள்வி. அங்குலிமாலா என்ன செய்யறான்னு தெரியுங்களா, எல்லாத்தையும் கொண்டு அந்த கையில் இருக்கிற நகம் கிழமை இந்த விரலெல்லாம் முறிச்சு அதை நம்ம மல்லி பூச்சாரம் கட்டுவீங்களே நீங்க, அது மாதிரி அவன் என்ன பண்ற, நகத்தெல்லாம் கரிச்சி மட்டை கட்டி மண்டையோட்டெல்லாம் இதை போட்டுட்டு அந்த மலை மேல உட்காந்துட்டு இருக்கிற அரக்க அவன் அப்படியே பாக்குறானுங்க. பார்த்து கீழே இன்னைக்கு பத்தர் கதை புத்தர் கதை காளி என்ன எல்லாம் சொல்றாங்க. அங்கிருந்து வந்தவன் சாஷ்டாங்க நமஸ்காரம் அது பாத்தீங்களா. கடைசி வரைக்கும் அங்குலிமாலன் புத்தனுடைய சிஷியனாவே பின்னாடியே போறேன். அந்த அரக்க அத்தச்சோட்டுருவும் அல்ல அப்படியா அமைதியாகி அதாவது நம்மளுக்கு தீட்சை வடிவில கொடுக்குறோம் பாருங்க, அதே மாதிரி பாரதிக்கு அவருடைய குள்ளச்சாமியார் இப்படின்னு கையத்தான் தொட்டார். திரிங்க மணிவாசக பெருமானுக்கு குறிந்த மறுத்தடையில் நம்முடைய உலகை ஆண்ட ஈஸ்வர பெருமான் எவ்வாறு தீட்சை கொடுத்தார்? மணிவாசகர் கீழே உட்கார்ந்து இருக்கிறார், குருந்த மரத்தடியில் உட்கார்ந்து காலை தூக்கிங்க, உள்ளங்கால பாதத்தில் தீட்சை. நம்ம பாரதி பெருந்தகைக்கு தெய்வத்தை காட்ட முடியுமான்னு கேட்கிறாரு பாரதியார். அதுக்கு என்ன பாரதி நீ வா அப்படின்னு கூட்டிட்டு பாலும் கணத்துக்கு எதை பார்க்கணும், நான் பராசக்தியை பார்க்கணும். நாங்க அப்படியே சிம்ம வாகனத்துல ஜகச்சோதியாக அந்த கேடயம் இதெல்லாம் எடுத்துட்டு ஜகச்சோதியாக தெரியுது. ஐயோ அப்பா அப்படின்னு மழை விழுந்துடுறாரு. விழுங்குற பாரதிய இப்படின்னு கையில் தான் தலை வச்சார், அது ஒரு தீட்சையாச்சு. அதே மாதிரி அங்குலிமாலனுக்கு என்ன தீட்சை தெரியுங்களா? துரிய தீட்சை என்ன? நேத்திர தீட்சை கண்களினால் கொடுக்கப்படுகிறது.
அதுக்கு மீனை உதாரணமாக சொல்வார் மகரிஷி. இப்படின்னு பார்த்தார். அந்த பார்த்த உடனே கண்கள் மூலமாக அதுக்கு பேர் தான் நம்ம தீப பயிற்சியில் என்ன கிடைக்குங்க ஐயா? முகவசியம். பார்த்தாவே போதும். அழகா எழுதுவார் கம்பநாட்டாழ்வார், தோல் கண்டார் தோலை கண்டார், தாழ் கண்டார் தாளையே கண்டார். உப்பரியில் இருந்து ராமபுரம் நடந்து போறார். அவருடைய பரந்த தோள்களை பார்த்த கண்கள் கண்ணை விட்டு எடுக்கவே இந்த தோலைவே பார்த்துருக்கிறாங்க. கீழ் நின்றுட்டு இருக்கிற பக்கம் பார்க்கறாங்க, ஒரு பாதம் தான் தெரியுது. பாதத்தை பார்த்து கண்ணை வேற பக்கம் எடுக்கவே முடியல. அது மாதிரி இப்படின்னு தீட்சை அப்படியே கரெக்டா பார்த்தாங்க. அந்த பார்வையின் மூலம் அந்த தீட்சை பெற்றது அங்குலிமாலன் கடைசி வரைக்கும் ஆயிட்டான். இப்படி இதைத்தான் சொல்றாரு வள்ளுவர். ஒன்னார் விரலும் உகந்தாறு ஆட்களும் எண்ணிருந்து அவர்த்தால் வரும். ஆழ்ந்து துரியாதீதம் போன்ற நல்ல தனங்களை இயற்றி பழகி கொண்டால் ஒன்னார் திரளும் என்றால் முதல்ல நம்ம கிட்ட வேலைக்காக நண்பர்கள் முந்தியாலே எப்படி இருப்பாங்க. கோயில் இப்போ பாலத்துக்கடி கறிவெடுப்போ கள்ளச்சாரையும் குடிக்கிட்டு இருந்திருப்ப, அவங்களுடைய பதிவு வெளியேறுது. உங்களாட்ட ஒரு அன்பர் போய் மன்றத்துக்கு வாங்க, நீங்க கூப்பிட்டதுதான் தலைய. காலையில் நேரத்தில் எந்திரிச்சு வந்து இந்த அறிவு திருக்கோயிலின் திருவாயிலை அவனுடைய பாதம் ஸ்பரிசம் பட்டது. அப்பவே அவனுடைய பதிவுகள் என்னாச்சுங்க, வெளியேறி புண்ணிய பதிவுகள் வந்துச்சு. அந்த மாதிரிங்க இந்த பாவப்பதிவு முடிகிற போது புண்ணிய பதிவும் இருக்கா, ஆட்கொண்டு அருளுமா அருளாதா? அப்படி இந்த தவம் செய்யும் போது உங்களுடைய ஜீவகாந்தம் என்னங்க கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும், புத்தர் அளவுக்கு போகாட்டியும். ஆடாயே ஒன்னார் என்றால் அந்த வேலைக்காக முந்தி இருந்த துர்நண்பர்கள் இருக்கிற இந்த மனவளக்கலையில முதல் செயல் நீதி துல்லிய சமதளக்கின்னு இது எல்லாம் விட நண்பர்கள் விலகி விடுவார்கள். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சர்டிபிகேட் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கிடைக்கும். மூணாவது சர்டிபிகேட் உங்கள் குழந்தைகிட்ட கிடைக்கும். இதெல்லாம் தவத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய மேன்மைகள். தவத்தில 10 விதமான நன்மைகளை சொல்வார் மகரிஷி அவர்கள். நீங்க மனவளக்கலை பாகம் 1 எடுத்து 4வது பக்கத்திலே பிரித்து பாருங்க. மனவளக்கலையில தவத்தினால என்னென்ன நன்மை கிடைக்கும் என்றால் 5 வல்லமைகள். முதல்ல பெருந்தகமை, இரண்டாவது நுண்ணான் நுழைபுலம். அப்படின்னா என்ன அப்படின்னா கடந்த கால அனுபவம், த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், த பிரசன்ட் சிச்சுவேஷன், த ஃபியூச்சர் ரிசல்ட். கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, வருங்கால விளைவு, இதையெல்லாம் இணைத்து நோக்க வேண்டும். அப்படி இணைத்து நோக்கினாத்தான் என்ன பண்ணலாங்க, பரீட்சையில் பதிவில்லாத நல்ல காரியங்களை செய்ய முடியும். அப்புறம் ஏற்புத்திறன் என்றால் யார் கூடயும் ஏற்புத்திறன், இணைக்கத்திறன், படைப்புத்திறன், புதிய கண்டுபிடிப்பு. இது 5 மேன்மைகள். 5 வல்லமைகள் தவம் செய்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் இந்த ஹார்மோனி அப்படின்னு என்னங்கய்யா, தவத்துக்கு மகரிஷி கொடுத்து எல்லாரும் பதஞ்சலியின் யோக சூத்திரம், அந்த யோகானுசாசனம், யோகா சித்தவிருத்தி நிரோதா அப்படின்னா யுஜ் என்ற இந்த நிரோதம் என்கிற சித்த விருத்தி நிரோதம் பறந்து கொண்டே இருக்கிற மனசை ஒருநிலைப்படுத்துவது. மகரிஷி சொன்னாரு, இந்த யோகம் என்பது இனிமை காத்தல். 4 விதத்தில் இனிமை காக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல் ஆச்சு. பாத்தீங்களா, உயிருக்கும் மனதுக்கும் இனிமை காத்தல், தனக்கும் சமுதாயத்திற்கும் இடையே இனிமை காத்தல், தனக்கும் இறைநிலைக்கும் இயற்கைக்கும் இடையே இனிமை காத்தல். இந்த 4 தான் ஹார்மோனி. இந்த ஹார்மோனி கிடைக்கும். 2வது த சாட்டிஸ்பாக்சன் என்றால் என்ன, எதிர்த்தால் நிறைவு. வேண்டாம என்ன விழிச்செல்வம் என்றில்லை, யாண்டும் அது ஒப்புதல் என்பது வல்லவன். எத்தனை கோடி கோடியான சொத்துக்கள் கிடைந்து 100 எஸ்டேட்டு, 50 டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, வெளிநாட்டில் எத்தனையோ இருந்தும் இன்னும் வேண்டும் இன்னும் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் நீ ஒரு பிச்சைக்காரன் என்பார் தெய்வ மகரிஷி. உண்மையா பையங்களா? இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதான் போதும் என்ற மனமே அந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். தென் த ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் என்றால் என்ன, எல்லாரும் மனசு சந்தோஷமாகவே இருக்கும். இதெல்லாம் தவத்தில் தான் கிடைக்கும், வேற எங்க போனாலும் கிடைக்காது. அதற்கு அடுத்தது த விஸ்டம். விஸ்டம் அறிவை இல்லையா 4 விதமாக பிரித்தார் மகரிஷி. இன்ஸ்டிக்ட் என்பது எல்லாத்துக்கும் பொதுவான அறிவு. இந்த நாலேஜ் என்பது அது ஒரு தூய அறிவு தான். பரீட்சையில கோல்டு மெடலே வாங்கிடு, பட் அப்பா அம்மாவோட கரெக்டா பழக தெரியாது, ஃப்ரெண்ட்ஸோட பழக தெரியாது. கோல்டு மெடலிஸ்ட் நிறைய பேர் சூசைடும் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தது விஸ்டம். வெள்ளக்காரன் சொல்லுவேன், விஸ்டம் இஸ் த பவர் அப்படின்னா. இது எப்படி விஸ்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு மெடலும் வாங்கிடு, அப்பா அம்மா தங்க அத்தனை பேருக்கு அன்போடு வளர்ந்த ஆசிரியர்கள் மதிப்போடு மகரிஷி சொல்வார்களே,
அன்னை, தந்தை, குரு, ஆட்சித்தலைவர் இவர்கள் எல்லாம் மதிப்போடும் மரியாதை அந்த மாதிரி கரெக்டா இணக்கமாக வாழும். தட் இஸ் த விஸ்டம். ஆனா தெய்வ மகரிஷி திஸ் இஸ் த டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ். என்னங்க, நாலேஜும் நகிஞ்சி விஸ்டமும் நகி. டெம்பிள் ஆஃப் விஸ்டம் சொல்லு, டெம்பிள் ஆஃப் நாலேஜ் சொல்லு. டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்றால் என்ன அர்த்தம்? வற்றா இருப்பு, பேராற்றல், அதற்கு அடுத்தது அந்த பேரறிவுக்கு பேர் தான் கான்சியஸ்னஸ். அனைத்தையும் இணைத்து நோக்கி எல்லா உயிரினங்களும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த சித்துருவாய் உவக்கின்றார் எவரோ அவர்களுடன் தான் எம்பெருமான் நடம்பெறியும் இடமென நான் தேர்ந்தேன் என்பார்களே தேவாரத்தில். அந்த மாதிரி அனைத்தையும் இணைத்து நோக்குகின்ற மிக பரந்த அறிவுக்கு பேர் தானே இந்த கான்சியஸ்னஸ். இங்க யாராச்சும் வந்தா நீ யார் எங்க வந்து கேட்பீங்களா? வாழ்க்கனுடன் வாங்க ஐயா அப்படித்தானே கேட்போம். இது எங்க போய் கிடைக்கி உங்கள்கிட்ட? இப்படி இந்த தவத்தினால் 5 மேன்மைகள். இரண்டாவது த ஹார்மனி, த சாட்டிஸ்பாக்சன், த ஹாப்பினஸ், விஸ்டம் ஒன்னு இருக்குதுங்க. த காட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இன் த வேர்ல்ட், தட் இஸ் பீஸ். த பீஸ் அண்ட் த காட் ஒன் அண்ட் த சேம் என்பார் தெய்வ மகரிஷி அவர்கள். உலகத்திலே இன்பங்கள் கொட்டி கிடக்கிறது என்பார் யாருங்க? பாரதி பெருந்தகை. அப்படி என்னையே இன்பம் இருக்குது? நாம எல்லாம் கொஞ்சம் கலந்துரையாடலாமே, ப்ளீஸ் சொல்லுங்க. உலகத்தில் என்னையே இன்பம் இருக்குது? நான் சொல்றேன், நன்றாக தூங்குவது ஒரு இன்பம் இல்லையா? மகரிஷி தான் சொல்வாங்க, தூக்கத்தை 3ஆ பிரிச்சார். கரண தூக்கம்னு ஒரு தூக்கம் கேட்டுக்கு நல்லா. நீங்க பேபி ஸ்லீப், மகராசனம் 2வது நிலை. அப்ப அந்த தூங்குற குழந்தைக்கு பேர் தான் கரண தூக்கம். எப்படின்னு கேட்டுங்க, சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படுக்கையில படுத்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள தூங்கிடும். ஆச்சு பாத்தீங்களா? வெடிய வரைக்கும் கூடி ஒரு முறை அல்லது இருமுறை மட்டும் நீங்க திரும்பி படுக்கணும். காலையில் எந்திரிச்சு பார்த்தா உங்க படுக்க விரிப்பு அப்படியே இருக்கும். கொரட்டை வரவே கூடாது. மார்பு மட்டும் மேல போய் கீழடங்கும். எண்ணங்களின் துரத்தல்களோ கனவுகளின் அலைக்கலைப்போ இல்லாமல் 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு அப்படியே இடதுபுறமாக தூங்கி இடதுபுறமா திரும்பி இடது கையை தலைக்கு மேல கொண்டு போய் வலது கையை ஊனி அப்படின்னு காலையில் எந்திரிச்சா எப்படி இருக்கு? இன்றுதான் புதிதாய் பிறந்தோம் இருக்குமே இருக்காதா? திஸ் இஸ் கரணத்தோக்கம். இது எல்லாமே தளத்துல தான் கிடைக்கும். ஆச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி அற்புதமா. ஆனா சமாச்சாரத்தை எல்லாம் கொடுக்கிற ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை நான் யார் என்று கேட்கவே இல்லை. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குதா இல்லைங்களா? இதை கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, அதை பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். உன்னை நான் யார் என்று கேட்கவே இல்லை. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்லி விடுகிறேன். அப்ப நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருந்து எப்படி இருக்குதா? உங்க வாழ்க்கை ஒரு வண்ணமலர் சோலை. இடிப்பாறை இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பார் இலாகினும் கெடும். தவறு செய்த போது இடிச்சதை போதுதானே அருமையான நண்பன். இப்படி எல்லாம் போகக்கூடாதுன்னு அதைத்தான் சொல்றாரு வள்ளுவர். ஒன்னார் விரலும் முதல்ல திருநண்பர்கள்ல இவன் எது கேட்டாலும் சரி, வாழ்க வளமுடன் வாழ்கவுடன் பயிற்சி வாரையாங்க. திருடுறதுக்கு வரமாட்டேங்கிற, சாராயம் குடிக்கிறதுக்கும் வரமாட்டேங்கிற. இவனை வச்சுட்டு நாம என்ன பண்றது? இவனை முதல்ல கழட்டி விட்டுலாம். இவன் எங்கேயோ போகும். இவன் சாமியார் ஆயில்ல. எப்படிங்க? இவன் சீக்கிரம் சாமியார் ஆயில்ல. இவன் சாமியார் ஆக மாட்டேன், சாமியாகவே மாறி விடுவான். இந்த மனவள கேட்கிறது வந்தா அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாங்க. வந்தாரை ஆக்கம். நீங்க வந்து எப்பேற்பட்ட அழியாறு போறோம், எப்பேற்பட்ட நண்பர்களுடைய சங்கமம், எப்பேற்பட்ட மிகப்பெரும் பேராசிரியர் வந்து வகுப்படுக்கிறாங்க ஒவ்வொரு மணி நேரமும். அந்த காந்தாலை எப்படி இருக்கும்? அதற்குள் இருந்தால் நம்ம கிட்ட இருக்கிற பதிவெல்லாம் ஓடுமோ ஓடாதா? நல்ல பதிவுகள் உள்ள வரும், கெட்ட பதிவுகள் எல்லாம் போயிடும். அதான் உகந்தார் என்றால் தனக்கு முகந்தவர்கள், குடும்பத்திற்கு முகந்தவர்கள், சமுதாயத்திற்கு முகந்தவர்கள், இந்த இறைநிலைக்கும் உகந்தவர்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள், மணிவாசகர், மெய்கண்டார், இப்படி அருமையானவங்கள உகந்தவர்கள் இல்லையா? அப்ப நம்மளுக்கு மிக மிக உயர்ந்தவர் தெய்வ மகரிஷி. ஒன்னார் திரளும் உகந்தாரை ஆக்களும் என்னில் தவத்தாரும் ஒன்னே ஒரு வாசகத்தை சொல்லிட்டு, இந்த தவம் உடம்புக்குள்ள என்னென்ன நோய் வருது, இது என்ன, எப்படி எப்படி விரட்டி அடிக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாங்களா? அதுதானே கான்செப்ட் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஆனா தவத்தை பத்தி என்னன்னு முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தவம் என்பது மனதை ஆளுவதற்கான நடைமுறை. நான் போய்ங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய எண்ணம், மனதிலே எத்தனை எண்ணங்கள் எழுவதாக மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்காங்க. இதை நீங்க சொன்னாத்தான் நான் மேல போவேன். ஒரு மனிதனுடைய மனத்திலே ரெஸ்ட்லெஸ் மைண்ட், ஏன் கரெக்டா நாட்
சித்தம் கூறுறது நீங்க என்ற பேசத்தான் கேட்டிருக்கீங்க. அதுக்குள்ள இது எங்கெங்கேயோ போகணும், ஊர் சுத்தமா சுத்தாதா? ராக்கெட் வேகத்துல பறக்கு. மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மனிதனுடைய மனதிலே ஒரு நாளைக்கு எத்தனை நீங்க தான் சொல்லணுமா உங்களுக்கு வெரி குட் ரெக்கார்டு. ஆனா நான் போய் காங்கேயத்தில் வகுப்படுத்திட்டு இருந்தேன். அந்த என்எஸ்என் தேங்காய் எண்ணெய் பெரிய பெரிய மில் ஓனர்ஸ் வள்ளல் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் பெரிய பெரிய ஆசாமியா ஐயா அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. அது ஒரு ஆவரேஜ். ஆனா என்னை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான எண்ணங்கள் 60,000 எண்ணங்கள் எனக்கு ஒரு மணி நேரத்திலேயே வந்துட்டு போயிடும். சொத்து பெருக பெருக எண்ணங்களின் எண்ணிக்கை அத தெய்வ மகரிஷி அனுபவ பொருள்கள் பெருக பெருக உடல் நலம் கெட்டு போயிடும். சொத்துக்களின் எண்ணிக்கை பெருக பெருக மனம் நலம் கெட்டு போயிடும். குடும்பத்தில் பாதுகாக்கப்படும் எண்ணிக்கை பெருக பெருக சுதந்திரம் போயிடும். உண்மையா போயிங்களா? நம்ம அப்பா அம்மா 2 அம்மாவும் பெட்டில் இருக்குது, நம்ம சம்சாரத்தோட அப்பா அம்மா 2 பேரும் பெட்டில், குழந்தை 4-5 இதெல்லாம் பராமரிக்க வேணும் இல்லையா? வீட்டை பூட்டிட்டு விட்டுட்டு போயிடலாம் 4 நாளைக்கு டூரு சுதந்திரம்னு என்னன்னே தெரியாது போயிடும். அது மாதிரி சொத்துக்களின் எண்ணிக்கை பெருக பெருக எண்ணங்கள் என்ன ஆகுங்கய்யா எக்கச்சக்கமாக வரும். இரண்டாவது இந்த தவத்தை பத்தி பேசினாலே த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மைண்ட் இதை கொஞ்சம் பேசாம போய் தவத்தை நடத்தின பிரயோஜனமே இல்லை. மன அலைச்சூழல் எதிலிருந்து எது வரைக்கும் இருக்கீங்கம்மா? நீங்க என்ன பயிற்சி எடுத்திருக்கீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அகத்தாய் முடிச்சிருக்கீங்களா? அருள்நிதி அட்டகாசம் அருமை அற்புதம். மன அலைச்சூழல் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மைண்ட் ஏதாச்சும் ஜீரோன்னு சொல்லிடாதீங்க. ஜீரோன்னா 1 to 40 வரைக்கும் இருக்குது அலைச்சூழல். அது பாத்தீங்களா? இந்த 14க்கு மேல போயிட்டு அதுக்கு பேர் உணர்ச்சி நிலையும் பேர். எப்போ உங்களுடைய பாதங்கள் இந்த படியை ஸ்பரிசிக்குதோ அப்பவே அது வந்து கம்டவ். அது பாத்தீங்களா? அதற்கு பெயர் உணர்ச்சி நிலைன்னு பேருங்க. அதற்கு அடுத்தது ஆல்பா 13, அதாவது 40 to 14 உணர்ச்சி நிலை வேலைக்காகாது. அதை புறந்தள்ளி விடுங்கள். 40க்கு மேல மைண்ட் போகவே போகாது. அதுக்கு மேல போயிட்டு என்ன ஆகும்? ரத்த நாளங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. கடவுள்களை வெடிச்சிரு. ஆச்சு பாத்தீங்களா? மகரிஷி 4 பக்கம் ஒன்று விஜயவாடாவில் ஒன்று, சென்னையில் இருக்கா, ஆலியாரில் இருக்கா, சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கா. அந்த அதை அளக்கிற கருவிக்கு என்னவென்று பெயர் என்று சொன்னால் இசிஜி என்றால் என்ன? எலக்ட்ரோ கார்டியோகிராம். எலக்ட்ரோ என்சோகிராம் என்பது இந்த மனதை அளக்கக்கூடிய கருவி. அதுவும் இதே மாதிரி டயோடெல்லாம் பொருத்தி படிக்க வச்சு கரெக்டாக இப்படி நம்ம உட்கார வச்சு மகரிஷி இப்படி பொறுக்க வச்சு தவமெல்லாம் நடத்தினாங்க. அந்த கதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். இப்படி அந்த மன அலைச்சூழலை 13 to 8 என்பது ஆல்பா அமைதி நிலையில் வேறு. இது ஆல்பா மைண்ட் பவர் சொல்லி நம்ம திருப்பூர் மாநகர்ல ஒரு பெண் வந்து பெரிய லாட்ஜில் ரூம் போட்டு 3000 ரூபாய் பீஸ். எப்படிங்கன்னா 3000 ரூபாய் பீஸ் 1 மணி நேரம். வேற ஒண்ணும் இல்லை, துரியதவங்க. துரியதவமே தான். நம்ம பயிற்சியில உடற்பயிற்சி இருக்குதுங்களா? அந்த பயிற்சியில முக்காவாசி எப்படி இந்த கால் பயிற்சி, ஃபுட் ரெப்ராலஜி இதெல்லாம் நிறைய பக்கம் சொல்லி கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான காசை வாங்கிட்டு. ஆமா, இப்ப கையெல்லாம் சுத்துறது இப்பெல்லாம் மிஷினே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஆயுஷ் அப்படிங்கிற அமைப்புல பெரிய டவுன்ல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரீயா வச்சுங்கய்யா பெரிய சக்கரம், கொஞ்சம் பெரிய வட்டம் அடிக்கிற சக்கரம். நாம அந்த கைப்பிடி பிடிச்சிக்கணும். அது என்ன பண்ணுதுங்க? 5 சுத்து இப்படி மெதுவா சுத்து, அப்புறம் 5 சுத்து ரிவர்ஸும் சுத்து. இப்படி காலெல்லாம் மாட்டி விட்டு இப்படி எல்லாம் 60 வயசுக்கு மேல இருப்பவர்கள் தினந்தோறும் இதையெல்லாம் அசைக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் அசையவே மாட்டார்கள். அசையாது இருக்கும் உடலை அசைத்து பழகினால், நான் அதோட நிறுத்திக்கும், நீங்க தான் சொல்லணும். அசையாது இருக்கும் உடலை அசைத்து பழகினால் தேகம் திடமாகும். அசைந்து கொண்டே இருக்கும் மனதை நிலைநிறுத்தி பழகினால் எண்ணங்கள் உயிர்வடையும். உயிரை காற்றின் மூலம் உட்கிரகித்தால் எப்படி காய்களுக்கும் ஓச்சூச்சு எப்படி ஐயா ஆயுள் திடமாகும். மனதை விரித்து அகண்டாகாரத்தில் நிறுத்தி பழகினால் எங்க வந்து நிறுத்தணும்? அகண்டாகாரம் எதுங்க? சுத்தலை மெய்ப்பொருள் நிறுத்தி பழகினால் உங்கள் நிலை என்ன? சொல்லுங்க கடவுள்களே. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடய கலந்துவிடும். அதை உலகத்திற்கு முதல் ஈஸியா கொண்டு வந்து கொடுத்ததே இந்த தெய்வ மகரிஷியின் திருப்பாகம். நம் போன்ற நல்லா கேட்டுக்குங்க, எண்ணங்கள் கடல் அலை போல் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் 60,000 எண்ணம் இல்லை, கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்தாலும் அவை அத்தனையும் உயிருணர்வு தியானம் செய்ய செய்ய அடங்கிவிடும்.
இத்தனை எண்ணங்களும் அடங்கி ஆன்மீக உணர்வு ஒன்று மட்டுமாய் இருக்க முடியும் என்ற கேள்விக்கு சற்றும் இடம் கொடாமல் ஒருவன் தியானத்தை கெட்டியாக பிடிக்க வேண்டும். நான் பாவியாக இருக்கிறேன் என்று ஏங்கி அழுது கொண்டிராமல் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் ஆழ்ந்து தியானம் செய்தால் அவனும் ஆன்மீக சுகத்தை பெற முடியும். எவ்வாறு கடலில் முத்து குளிப்பவர்கள் இடையிலே கல்லை கட்டி கொண்டு கடலின் ஆழத்திற்கே சென்று முத்தை அழுகிறார்களோ அப்படி எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் அவனும் ஆழ்ந்து தியானம் செய்தால் அவனும் ஆன்மீகத்தில் உயர்வு பெற முடியும். இதைத்தான் சாஸ்திரங்கள் சொல்லியது. கடையேனுக்கும் கடைத்தேற்றம். எப்பேற்பட்ட ஒரு அதான் இந்த யூனிஃபைடு போர்ஸ். பிரம்மஞானம் என்பதை ஆங்கிலத்தில் யூனிஃபைடு போர்ஸ் என்று எழுதி அதற்கு மகரிஷி அருமையான ஒரு விளக்கம் சொல்றாரு. யூ ஆர் த டிரான்ஸ்லேட்டர். த காம்ப்ரஹென்சிவ் ஆஃப் பிலாசபி ஃபார் லேமேன் அண்ட் சயின்டிஸ்ட். அப்படின்னா அதாவது ஒரு கட்டுரை யாருக்கு கடவுளை பற்றி ஒரு கட்டுரை யாருன்னு லேமேன் என்றால் என்ன அர்த்தம்? பாமரன். சயின்டிஸ்ட் என்றால் விஞ்ஞானிக்கும் பாமரனுக்கும் ஒரே புத்தகம் இருக்க முடியுமா மணியையா? நீங்க தான் சொல்லணும். விஞ்ஞானிக்கும் பாமரனுக்கும் சம்மதமே இல்லை. பாமரனுக்கு ஒண்ணும் தெரியாது, விஞ்ஞானிக்கு அனைத்தும் தெரியும். ஆச்சு பாத்தீங்களா? இது ரெண்டு பேருக்கும் ஒரு புத்தகமா? இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து மனவளக்கலையில உடல் பயிற்சி, இப்ப 9 விதமான பயிற்சி, 9 விதமான தவனம், உடல் பயிற்சி, இந்த நம்ம காய்கள் பத்தி 9 விதமா இப்படி எல்லாம் செய்யணும். 13 வரை செய்யாடி போச்சாது. காலையில 3, சாயங்கால 3, சாப்பிடுற போது 3, 9 செய்ய. உடல் பயிற்சி எவ்வளவு? 9. தவ முறைகள் 9. ஆச்சு பாத்தீங்களா? அப்புறம் காய்கள் பத்தியுமே ஒரு 9 முறையாவது 13 முறை செய்யும். 13 முறை என்னன்னு கேட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். காலையில 3, சாப்பிடுற போது 3, மாலையில் 3, 3 9 ஆச்சுங்களா? தூங்குற போது 10, சாப்பிடுற போது 11, 10 மணிக்கு டீ ஒண்ணு, 4 மணிக்கு டீ ஒண்ணு, 2 ஆச்சு 13 ஆச்சுங்களா? 13 முறை கண்டிப்பாக ஒவ்வொரு யோகியும் செய்யும். ஆச்சு பாத்தீங்களா? அப்படி இல்லைனாலும் 9 செய்ய. இந்த முவ்வம்பா 27க்கு என்னன்னு பேருங்க? நட்சத்திரங்கள். அதற்கு ஆங்கிலத்தில் என்ன என்று பெயர்? நட்சத்திரத்துக்கு ஆங்கிலத்தில் என்னவென்று பெயர்? ஸ்டார். இந்த முவ்வம்பா 27 பயிற்சி தொடர்ந்து செய்தீங்க. யூ பிகம் a சூப்பர் ஸ்டார். யூ பிகம் a சூப்பர் ஸ்டார் ஆல்சோ. ஆனா நாம் இதுல கொஞ்சம் சறுக்கி விடுறதுனாலதான் நமக்கு நேரமில்லை என்பது கௌரவமான பொய். சரி, ஒன்னார் விரலும் உகந்தாரை ஆக்களும் என்னின் தவத்தால் வரும். இன்னொரு குரல் இருக்கு, நல்லா கேட்டுட்டு இந்த தவத்துல என்னென்ன நோய் வருது, என்னென்ன சரி பண்ணுது, அதற்கு என்னென்ன உள்ள பாதுகாப்பு கவசங்கள், ஹெவி ஷீல்டு உள்ள என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க இறைநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோணும். இதை நீங்க கொஞ்சம் கெட்டியா புடிச்சுக்கோங்க. அப்படின்னா தினம் மணி மேல் குறைஞ்சது காலையில் எந்திரிச்சு 3 மணி, 3 to 4:30 ரிஷி முகூர்த்தம், 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம். ரிஷி முகூர்த்தம் யோகிகளுக்கானது, உங்களுக்கானது, நம்மளுக்கானது. உங்களுக்கும் தனிப்படுத்தக்கூடாது. நாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருவோம்? 3 மணிக்கு எந்திரிச்சிருவோம். அப்படின்னா பெட்டுக்கு போறது கொஞ்சம் நேரத்திலேயே போய்க்கும். ஆக இந்த அற்புதமான ஒரு குரல், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. கூற்றுவன் என்று சொன்னால் யமன், அவனை வெற்றி கொள்ளலாம். எப்படி மார்க்கண்டாயர் யமனை எப்படி வெற்றி கொண்டார்? சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சார். நாம் எந்த திருப்பாதத்தை பற்றி நிற்க வேண்டும்? கூற்றம் கதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள். யாரொருவர் ஆழ்ந்து தியானம் செய்கிறார்களோ அவங்க கிட்ட யமன் கிட்டே வர முடியாது. வள்ளுவன் இவரை பார்த்துங்க, திருமூலர். மூல நாடி என்றால் என்ன? மூல நாடி முகட்டு அறை, மூல நாடி முகட்டறை உச்சியில், 4 வாசல் நடுவே சிவாலயம், பெரியக்க மண்டலம், மேலவாசல் வெளியிற கண்டவருக்கு காலன் வாசல் கனவிலும் இல்லையே. காலன் வாசல் கனவிலும் யமனே கிட்ட வர முடியாது. அப்புறம் நோய் எங்க போய் கிட்ட வரும்? அதே மாதிரி துரியனும் கடந்து துரியோதனத்தை அரிய வியோகம் கொண்டு அம்பலத்தாடும் பெரிய பிரானை பிரணவ கூடத்தை துரிய வல்லாருக்கு துரிசில்லைத்தானே இறப்பே இல்லை என்கிறார் திருமூல திருமந்திரத்தில். இப்படி அற்புதமாக இந்த தவத்துக்கு ஒவ்வொருவரும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதனால நாம் என்ன செய்யலாம்? நம்மளுக்கு மனசு நிக்கலையே, துரியத்தில் நின்னா ஆக்டிவேஷன் வருது, சுத்துது. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த மனசு என்ன வேண்டிய அதை விட்டு போட்டு எங்கேயோ ஊர் சுத்த போகுது.
உண்மையா பொய்யா இல்லைங்க? மனசுல பட்டதை சொல்லுங்க. விவேகானந்தர் கேட்டாங்க, ஏனுங்க மனசே நிக்க மாட்டேங்கிறேன், நான் எப்படி மனம் அங்கேயே போய் பேச தவம் பண்ணு. விவேகானந்தனுடைய வார்த்தைகள் அப்படியே சத்தக்குன்னு உயர் அழுத்த மின்சாரம் உடலில் பாய்ந்தது போல் இருக்கும். தவம் எங்கேயோ மனசு எங்கேயோ போய் தவம் பண்ணு. ஏனுங்க மனசுட்டு போட்டு தவத்துக்கு நான் என்ன எப்படி தவம் பண்ணிட்டு? இப்ப கேட்டுக்கோ. பகவத்கீதா அர்ஜுனனுக்கு கொடுக்கிறார் யாருங்க? கிருஷ்ண பரமாத்மா. எனக்கு எத்தனையோ சொத்துக்கள் சுகமா எல்லாம் வந்துட்டு அஸ்தினாபுரத்தில் நான் வில் எடுத்த போது உலகத்தையே வளர்ச்சி போடுவேன், ஆனாலும் எனக்கு மனசு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறதே. கண்ண பரமாத்மாவே சொல்லுங்க குருவே அப்படின்னு கேட்கிற போது, ஒன்னும் கவலைப்படாதே, நீ உட்காரு, கரெக்டா கேட்டுங்க. சற்று உயர்வும் இல்லாமல் தாழ்வும் இல்லாமல் ஒரு கெட்டியான தரையின் மீது மான்தோல் அல்லது புலித்தோல் ரெண்டு நிறுத்தின இன்னைக்கு கெட்டியான துணி அல்லது தர்க்கைக்குள் மீது அமர்ந்து தகுந்த ஆசனமிட்டு முதுகுத்தண்டு கழுத்து தலை நேராக அமர்ந்து கண்கள் இரண்டையும் மூக்குமுழி சாய்விலே மென்மையாக மூடி கைகளை அந்த காலத்தில் சின்முத்திரை. இந்த சின்முத்திரைக்கும் நம்ம கையை கோர்த்துக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லுவேன். சின்முத்திரை வைத்து எவனொருவன் என்னை புருவ மையத்திலே தியானம் செய்கிறானோ அது அப்போ ஒளிப்பொட்டு எழுங்கிறது பேருங்க, ஒளிப்பொட்டு தியானம். புருவ மையத்திலே என்னை தியானம் செய்கிறானோ அவனுக்கு நான் பரமபதத்தை அருவேன் அர்ஜுனான்னு சொல்லி டக்கு இந்த இடத்த டச் பண்ணி விட்டுட்டு, சரிங்க நான் போறேன்னு அப்படியே ரதத்தை பூட்டிட்டு துவாரகையிலிருந்து அஸ்தினாபுரம் வந்தாச்சு. வந்து இங்க பாயில் உட்கார்ந்து பார்த்தா தானே தெரியுது. பூர்வ மையத்தில் கரெக்டா நேரத்தை நிறுத்தி பார்த்தா பிச்சுட்டு எங்கெங்கேயோ ஓடுது. 1 மாசம் 2 மாசம் பார்த்த உடனே போன சண்டைக்கு வந்துடுவார்ல. 6 மாசம் கழிச்சாலுங்க போய் பம்மிட்டே போனேன். பம்மிட்டே போகிற போது அவரு கண்டுக்கல. ஒரு 2-3 நாள் அம்மா நல்லா இருக்காரு, அப்பா நல்லா, தர்மர் நல்லா இருக்காங்களா, அங்கே எங்கேயே துரியோதனால நான் கேட்டு கடைசியிலையும் பம்மிட்டேன். என்னடா வந்த இந்த தொட்டு விட்டுட்டீங்க, அந்த இடத்துல நிற்கவே மாட்டேன். ஆனா முதலே இதை கேட்டு தொலைத்துக்கலாமோ. இதுக்கு இந்த கரெக்டா அந்த பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் இந்த வாசகம் வருது. அதைத்தான் கிருஷ்ணன் சொன்னார். பயிற்சியும் விடாமுயற்சியும் தொடர்ச்சியும் குருவின் நேரடி தொடர்பும் இருந்தால், ஹே அர்ஜுனா, ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் காற்று சலனம் இல்லாத அறையிலே வைத்த மனிதன் எவ்வாறு சுடர்விட்டு பிரகாசிக்கிறதோ அப்படி உன் மனம் ஒரு நாள் நிலைப்படும். அன்று நீ அர்ஜுனன் இல்லை, நீதாண்டா கண்ண பரமாத்மான்றவர். இதைத்தான் சொல்றாருங்க விவேகானந்தர். மனசு எங்கேயோ போயிட்டு போச்சா தவம்பன்னு சொல்றாருங்களா. அவர் சொன்னது அதனுடைய கணக்கை கேட்டுங்க. நாமளும் இனிமேல் அதையே கெட்டியா பிடிச்சுக்கணும். சற்று உயர்வும் இல்லாமல் தாழ்வின் மான்தோலும் பிடிக்கணும். கெட்டியான துணியா தற்போது நாம பாய போட்டு உட்கார்ந்துக்கலாம்ல. கண்களை மூடி மென்மையாக மூடி முதுகுத்தண்டு கழுத்தாய் நேராக வைத்து கைகளில் சின்முத்திரை வைத்து கரெக்டா நீ உட்கார்ந்து இருக்கிற தவ கோலம். கம் டு த யோகா பொசிஷன் அப்படின்னு சொல்றோம்ல. தட் பொசிஷனுக்கு மொத்தம் தவத்திற்கு 100 மார்க் என்று சொன்னால், நீ அமர்ந்திருக்கிற அமர்வு நிலைக்க 50 மார்க். உன்னுடைய கோலத்தை பார்த்தால் தவம் உன்னை தனியா வந்துடும். அப்படியே ஒரு கம்பம் அடிச்ச மாதிரி கடப்பாறை நட்டு வச்சாப்ப கரெக்டா முதுகுத்தண்டு கழுத்து தலை நேராக அமர்ந்து இப்படி உட்கார்ந்துட்டு மனசு எங்கேயோ போயிருப்பது 1/2 மணி நேரம் உட்கார். சாதாரண ஒரு மனுஷன் யாருனாலும் 1/2 மணி நேரம் உட்கார முடியாது. உண்மையே தெரியுங்களா? அந்த பொசிஷன் உட்கார்ந்தாவே இந்த மனம் கண்டிப்பா வந்து நிலைக்கு. அதுக்குத்தான் முதுகுத்தண்டு 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 தெய்வ மகரிஷி சொல்றது எதுக்குன்னா, கடைசி வரைக்கும் மகரிஷியினுடைய கடைசி காலம் வரைக்கும் எப்பவுமே பெண்ட் ஆக மாட்டார். கம்பியே தான். ஆமா, அதே மாதிரி நோக்கு வருமம் பார்த்தா போதுங்க ஐயா. என்னங்கய்யா, பூ எப்பவுமே விழுகாதுங்க. இப்படி இதேதான் நேர். 2வது கண்களிலே அந்த முகவசியம் என்று சொல்லுகின்ற நோக்கு வருமம், வர்மாவிலேயே நோக்கு வருமம். அப்படியே அத்தனை பேருக்கு பின் டிராப் சைலண்டா பண்ண முடியும். அதெல்லாம் அது தெய்வ மாதிரி இருந்தது. கரெக்ட். இப்படி அந்த சிட்டிங்கே 50 மார்க். அப்படி நீ உட்கார்ந்து பழக பழக அப்புறம் பதஞ்சலியின் யோக சூத்திரம் சொன்னாப்பல பயிற்சியும் விடாமுயற்சியும் தொடர்ச்சியும் குருவின் நேரடி தொடர்பு என்றால் கண்டிப்பாக உன்னை நோக்கி தவம் வரும். நீ எங்கேயும் ஓட வேண்டாம். மனவளக்கலையுடைய தாற்பயமே எல்லாரும் பொருள்களை துரத்தி கொண்டு அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நீ கரெக்டாக இந்த கடமைகளை செய். என்னென்ன கடமைங்க? 6 கடமைகள். ஷட்கிரியா என்று கதயோகத்தில் சொல்லப்பட்டது. நவுளி, நெத்தி, திராடகா, கபாலபதி, பஸ்தி, இப்படி 6 கிரியார்கள் சொல்ல கிரியா யோகம்னு பேரு. அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு 6 காரியம் இருக்கு. நல்ல மனசுக்கு வச்சுக்க நீங்க எல்லாரும் செய்கிறீங்க.
அன்னாடி செய்றீங்க, ஆனா டக்குனு உங்களுக்கு சொல்ல தெரியும். தட் இஸ் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம். அகத்தாய்வு என்பது படுக்க போற போது நீங்க 5 நிமிஷம் மட்டும் செஞ்சுக்கணும். ஒவ்வொரு கணமும் செய்யணும். கணமும் செய்யாட்டி பரவாயில்ல, ஒரு துணி ஏதாச்சும் தப்பா போயிட்டா கூட நாம் செய்யறது தப்பா இல்லையான்னு கேட்கணும். படுக்கிற போது இன்னைக்கு என்னென்ன செஞ்சோம்னு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்களை மூடி யாராச்சும் அவசாரமான வார்த்தைகளை சொல்லிட்டுமா, இல்ல ஏதாச்சும் நாம கொடுக்க வேண்டியது குறைச்சு கொடுத்துட்டோமா, யாராச்சும் அதிகமா வாங்கிட்டோம்னா கொஞ்சம் தற்சோதனை பண்ணீங்க. அதைய ஒரு தப்பா சொல்லிட்டா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்முடைய தன்மனுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் நிறுத்தலாம்ல, என்னை மன்னித்து விடுங்கள், நான் இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேன், நாளை முதல் இந்த மாதிரி துர்வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு 5-6 நாளைக்கு பழக்கம் பண்ணிட்டா மன சுத்தமாகவே ஆகாதா? அதுதான் தவம், காயகல்பம், அகத்தாய்வு. 2வது ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில கண்ணாடி பயிற்சியும் ஜீவ பயிற்சி வாரத்துல ஒரு நாளைக்கு செஞ்சா கூட போதுங்கிறாங்க. ஆனா நாம என்ன செஞ்சிடணும்? அன்னாடுமே செஞ்சிடணும். இப்ப எல்லாம் ஜீவகாந்தம் எக்கச்சக்கமா செலவாயிட்டு இருக்கு. ஆக அகத்தவம், அகத்தாய்வு, காயகல்பம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, மௌனம், ஒரு வாரத்துல ஒரு நாளாவது ஒரு நேரமாவது மௌனம் இருந்து வளரும். இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் கரெக்டா செஞ்சு வழங்கிட்டு இருந்தோம்னா நாம் என்ன ஆயிடுவோம்? புன்னகைக்கு ஒரு மெருகேற்றியதை போல், வைரத்திற்கு ஒரு பட்டத்தை தீட்டியதை போல் நாம் நிகழ்வோம். இந்த காரியத்திலிருந்து நாம என்ன பண்ணக்கூடாதுங்க? தவறவே கூடாது. சரி, இப்ப மகரிஷியுடைய தவமுறைகள். தவம் செய்வதற்கு மகரிஷி என்னங்க மகரிஷி? யோக்கிதை பாக்கியதை என்னங்க அப்படின்னா, யோக்கிதை வேற எல்லாம் ஒண்ணும் இல்லையப்பா, உடலும் உயிரும் இருந்த போது யார் வேணாலும் தவத்தை ஏற்றி செய்யலாம். பாக்கியதை என்றால் என்னன்னா, நீ தவம் செய்து பழகிட்டால் நீ மனிதன் இல்லை, நீ இறைவனாகவே மாறிவிடுவாய். பக்தி மார்க்கத்திலே மனிதன் கடவுளை நம்புகிறான், ஞான மார்க்கத்திலே மனிதன் கடவுளை உணர்கிறான். துரியாதீத தவம் உண்மையான வழிபாடு, அதுல மனிதன் இறைவனாகவே மாறிவிடுகிறான். இதுதான் கிடைக்கக்கூடிய பாக்கியதை. உன்னுடைய உடல், மனம், உயிர் அத்தனையும் சூப்பரா இருக்கு, நீ வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வாய். இதுதான் பாக்கியதை. யோக்கியதை கண்டிப்பாக உடலும் உயிரும் இருந்த போது யார் வேணாலும் தவத்தை ஏற்றி செய்யலாம். அதற்கு நேரம் காலம் கிடையாது, திசை கிடையாது, ஆண் பெண் ஜாதி மொழி எதுவும் கிடையாது. இப்ப மகரிஷி 9 விதமான தவ முறைகள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல இறைநிலை தவம் என்பது எங்க போய் கிடைக்கும் ஐயா? ஆழியார். 4 தவமுறைகள் தீட்சை வடிவிலே கொடுக்கப்படுகிறது. 5 தவமுறைகளுடைய சிறப்பு தவங்கள் என்பார். தீட்சை வடிவிலே கொடுக்கக்கூடியது முதல் ஆக்கினை, அதாவது ஆன்மீகம் என்கின்ற அற்புதமான திருக்கோயில்களை நுழைகின்ற அலங்கார நுழைவுவாயில் ஆக்ஞா சக்கரம் தான். அது பாத்தீங்களா? ஆக்ஞா சக்கரம். அதற்கு அடுத்ததுதான் நகீஞ்சி சாந்தி. சாந்தமு லேகா சௌக்கியமு லேது. நீங்க எப்ப ஆக்ஞை சொன்னாலும் உடனே துரியத்துக்கு வந்துடணும். துரியம் மகரிஷி சொல்லுவாங்க, இந்த சாந்தி மகரிஷி சொல்லுவாங்க, குண்டலினி யோகத்திலே சாந்தி யோகம் என்பது மிக மிக முக்கியமான இடம். அது என்னென்ன வேலை செய்யுதுன்னு இப்ப நான் சொல்லிடுறேன். அடுத்தது துரியம் ஆச்சு. பாத்தீங்களா? இந்த ஆக்ஞையும் சாந்தியும் தொட்டு உணர்த்தக்கூடிய ஸ்பரிச தீட்சை. இதற்கு கோழி முட்டையை அடகாக்கிறதாக சொல்லுவாங்க மகரிஷி அவர்கள். அதற்கு அடுத்தது துரியம். எதன் மூலம்? கண்களின் மூலம். அதற்கு மேலே உதாரணமாக சொல்வது நேத்திர தீட்சை. அப்புறம் துரியாதீதம். எப்படி? கூர்ம தீட்சை. கூர்மம்னு என்னங்க? ஆமை முட்டை விட்டுட்டு என்னத்தை? அதற்கு 5 பெயர்கள். அதாவது கூர்ம தீட்சை, ஞான தீட்சை, பாவன தீட்சை, மானச தீட்சை, என்ன தீட்சை. இப்படி அதெல்லாம் டச்சே பண்ணாத கொடுக்கக்கூடிய இந்த 4 பொது தவங்கள் அல்லது தீட்சா வடிவங்கள் கொடுக்கக்கூடிய தவங்கள். ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம் சிறப்பு தவங்கள். பஞ்ச சுத்தி செய்து உன்னை பாவித்து பூஜை செய்தால் இஞ்சியை ஞானம் பெறலாம் பராபரமே. இந்த 5 புலன்களையும் அடக்கக்கூடிய பஞ்சேந்திரியம் கொஞ்சம் விட்டுட்டா இந்த தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இருக்குதாருங்க, நம்மைவே குளிதோடி படைத்து விடும். பஞ்சேந்திரிய தவம் ஒரு அற்புதமான வடிவமைப்பு. இந்த தோல் மெய் இன்பத்தை நாடி ஆண் யானை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, குமிக்கு பெண் யானை கொண்டு வந்து பேர் விடுவாங்க. நமக்கு துணை கிடைச்சதான மேல பார்த்துட்டே வந்து இங்க எந்த குழியில இறங்கியது
மேல கோழியும் குச்சியும் போட்டு துபக்கம் வந்து 10 நாளைக்கு தண்ணி ஒண்ணு கொடுக்க மாட்டேன். 11ஆவது நாள் வந்து கிரேனை வச்சு தூக்கி கட்டி அப்படியே எப்படி ராஜாவாட்ட திரிஞ்ச ஆஞ்சான கோயிலில் போய் 5 காசுக்கு 10 காசுக்கு பிச்சை எடுக்கு. மாட்டுச்சுங்களா? தோல். நாக்க 2 வழிகளில் கட்டுப்படுத்த வேண்டும். என்னென்ன வழி? ஈட்டிங் அண்ட் டேஸ்டிங் அண்ட் டாக்கிங். சாப்பிட்றதுலையும் பார்த்துக்கணும், பேசுறதுலையுமே. கண்ட்ரோல் யுவர் டங் இன் 2 ways. நீங்க நாக்க மட்டும் கட்டுப்படுத்திட்டா போதும். தீயினால் சுட்ட புண் ஆறாதே. புண்ணுக்கு வருவது என்ன? புண்ணு ஆகுது கடவுளை, கொஞ்ச நாள் ஆனா மறந்து போயிரு. வடுவாயிட்டா எப்ப கேட்டாலும் சரி இது ஆச்சு. அதே மாதிரி நாக்குல சொல்லிட்டீங்கன்னா சுட்டிட்டீங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் அதை நினைச்சிட்டே இருப்பேன். அதுதான் புண்ணுக்கும் வடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எதை எலி பெருக்கான்னு இதுக்கெல்லாம் என்ன செய்யறோங்க? மருந்து வைக்கிறோம். அது என்னன்னு தெரியாதே தின்னு போட்டு உயிர் விட்டுருது. சாப்பாட்டு முடிச்சு போச்சு. நாம என்ன செய்யறோம்? எது ஆகாதோ அதையெல்லாம் சேர்த்திட்டு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் வருது இல்லையா? கரெக்டா வாயை கட்டுப்படுத்த வருமா வராதா? அதே மாதிரி முனலும் வாயால் கெடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கரன்னு கத்தாத கம்முன்னு இருந்திருந்தா பாம்பு வந்து முழுங்குமா? முழுங்காது. இந்த வாசனை இருக்குது பாத்தீங்களா? மாம்பூவை பார்த்திருக்கீங்களா? மாம்பூ அது கிட்ட போய் பார்த்தா ஒரு தெவுத்தாப்ப ஒரு மனம் அடிக்கி. அந்த வண்டு என்ன செய்யுதுங்க? அப்படியே போதார் அமைகின்மே என்பார் மணிவாசகர். அந்த மாதிரி மெத்தில் இருக்குமா? இருக்காதுங்க. மெத்தன்று பஞ்ச சயனத்தின் மேலேறி என்பார் ஆண்டாள் நாச்சியார். அதுல வந்து உட்காருது ஜம்முன்னு, அந்த மனத்துக்கு மயங்குது. கொஞ்சம் பார்க்கறது கீழே என்ன ஆகுதுங்க? தேடும் இருக்குது. அருமையான படுக்கை, அடியே தேன் புல் மப்பு மேறியாச்சு. அப்படியே தூங்கியாச்சு. சாயங்காலம் அந்த மலர் மாம்பழத்துக்குள்ள வண்டு சிக்கணுது. மாம்பழம் இருக்கிற வண்டு நல்லதா இல்லாத நல்லதா? மாம்பழம் வண்டு துளைத்தது நல்லதா இல்லாம இருக்கிற நல்லதா? வண்டு துளைத்ததுதான் டேஸ்ட். கண்கள் எதாச்சும் கெடுத்து போடும் இல்லையா? எங்கேயோ பார்த்தேன், வாயை திறந்து ஆனே பார்த்துக்க, ஃப்ரீ ஹேர், லிப்ஸ்டிக்கு, அப்படியே ஜீன்ஸ் டைட்டா போட்டு என்னென்னமோ பார்த்து அப்படின்னு பார்த்துருங்க, டலார்னு ஒரு அறை கொடுத்தது. அப்பதான் அவங்க சுயநிலை வந்தது. அதே மாதிரி கட்செவி என்றால் பாம்புக்கு செவி கிடையாது, கண்ணே செவியாய் கொண்டாய் பாம்பு. எவன் மகிடி ஊதுவேன்னு எனத்த பண்ணினேன்னு வங்குக்குள்ள கம்மல் இருக்க வேண்டியதானுங்க. எந்திரிச்சு பரதா, குச்சிப்புடி, கதகளி எல்லா டான்ஸுமா இருக்கு. லப்புன்னு பிடிச்சி பெரிய பின்னூசிய குத்தி கொட்டிக்கு அடக்கிட்டான். காது கடினால் என்ன வரும்? அது ஒரு இசைக்கு மயங்கிறது. இந்த கண்களுக்கு வேற, கண்களுக்கு இசைக்கு மயங்கிறது பாம்பு தானுங்க மகிடிக்கு. கண்களுக்கு வந்து விட்டில் பூச்சின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முந்தி தீபம் எறிகிற போது விட்டில் பூச்சி தீபத்தை என்ன நினைச்சுக்கு பழமா நினைச்சிட்டு போய் அதுக்குள்ளேயே வந்து தண்ணீரை விட்டுரும். வச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த பாம்பு இந்த இசைக்கு மயங்கி அது மலையீர அது விட்டு. ஆக இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்மை பாடாய் படுத்திவிடும். அதற்குத்தான் பஞ்சேந்திரி தவம் என்பது 2 பேரத்திலையும் கடவுளாக என்னன்னு சொல்றேன்னு கேட்டுங்க. இதை இந்த விளக்கம் எங்கு போயும் கிடைக்காது. இந்த 5 புலன்களிலும் இருக்கிற குறைகள் அத்தனையும் நீங்கும். இது வருகிறது தான் அழுத்தம், சுவை, ஒளி, மனம். ஆச்சு பாத்தீங்களா? அந்த உணர்வுகள் அத்தனையும் மிக நேர்த்தியாக 100% கரெக்டாவே வரும். இந்த உறுப்புகள் நல்லா இது இருந்து வருகின்ற அந்த ஜீவகாந்தம், அழுத்தம், பஞ்சதன் மாத்திரைகள், ஆனாசின், சாரிடான், ஆக்சன் 500 எல்லாம் கிடையாது. அழுத்தம், பிரஷர், டேஸ்ட், ஸ்மெல், லைட் அண்ட் சவுண்ட் என்பார்கள் மகரிஷி. அதுவும் கரெக்டா இருக்கு. எந்த இடத்துல யாருக்கும் போய் அதைத்தான் பஞ்ச சுத்தி செய்து என்னை பாவித்து போது செய்தால் எங்கேயே ஞானம் பெறலாம் பராபரமே. ஒருமைக்கும் ஆமை போல் 5 அடக்கல் அடக்கின் எதை அடக்கிறது? 5 புலன்களையும். எளிமைக்கும் ஏமாப்புடைத்து என்பார் திருவள்ளுவர். அதே மாதிரி திருமூலர் அருமையாக பாட்டு சொல்வார். ஐயரெல்லாம் நினைச்சுக்காதீங்க. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசுக்கள் 5 உண்டு. பார்ப்பாரும் மெய்ப்பாரும் என்று வெறித்தே திருவின. மெய்ப்பாரும் உண்டி வெறியும் அடங்கினால் பார்ப்பசுக்கள் 5 பாலாய் சொரியுமே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பனன் என்றால் யாரொருவர் தன்னை உள்நோக்கி பார்க்கிறார்களோ, நாம் அகத்தாய்வு செய்யும்போது நம்மை அகத்தாய்வு செய்யும்போது உள்நோக்கி பார்க்கிறோம். அப்ப பார்ப்பனன் உள்ள பார்க்கிறையா? அந்தத்தை உணர்ந்தவர்கள் அந்தவர்கள். இந்த இறைவனை பற்றி ஐயம் திரிவர உணர்ந்தவர்கள் ஐயர்கள். அது பார்த்தீங்களா? பார்ப்பனன் அகத்திலே பார்ப்பசுக்கள் 5 5 புலன்கள். இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆளாவிட்டால் நம்ம என்ன செஞ்சு போடுங்க? அருமையான வள்ளுவம், நம்ம தெய்வ மகரிஷி போன்ற தத்துவங்களை
வாக்கியத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தால் அவன் வானதையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அதுதான் பார்ப்பசுக்கள் 5 பாலாய் சொரியுமேங்கிற தத்துவம். இப்போ இந்த தப முறைகளை ஆழ்ந்து செய்யும் போது மிக மிக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த மன அலைச்சல். அதாவது உணர்ச்சி வேண்டவே வேண்டாம். ஆல்பா, பீட்டா, டெல்டா. ஆல்பா என்பது 8 to 13 வரைக்கும், அந்த பீட்டா என்பது 7 to 4, டெல்டா என்கிற சமாதி நிலை, ஒளிவில் ஒழுக்கம், அறிவியல் நிலை என்பது 4 to 3 to 1. அதுதான் சமாதி நிலை. சமாதி நிலைன்னு சொன்னா இறைவனுக்கு சமமாகிற நிலை. அது அப்பார் சமாதி, அம்மா தாத்தன் சமாதி நிலை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த மன அலைச்சல் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு தான் மனிதனுக்கு ஒரு அமைதி, இதயம், நுரையீரல் அத்தனையும் கரெக்டா இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், ரிதமிக் ஃபங்க்ஷனா நடக்கும். அது பாத்தீங்களா? இப்போ நேரம் கடந்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலே இந்த 9 மைய தளத்தை டக் டக் டக்னு கரெக்டா நாங்க பிடிச்சிக்குவோம். எப்படின்னு கேட்டீங்க, 9 மைய தளத்தை நான் எடுத்ததுக்கான காரணமே மொத்த தவமுறைகள் எத்தனை சொன்னேன்? 9 தவமுறைகள். இறைவனத்தை விட்டுருங்க, 8 தவமுறைகள். இந்த 9 மைய தளத்துல என்னென்ன தவம் அடங்குதுன்னு பாத்தீங்களா? 9 மைய தவம் என்பது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியம், துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி மெய்ப்பொருள். ஆச்சு பாத்தீங்களா? இது 9 மையங்கள். இந்த 9 மையத்துல ஆக்னை தவம் வந்துருதா, சாந்தி வந்துருதா, துரியம் வந்துருதா, அப்புறம் இங்கிருந்து துரியாதீன தவம் வந்துருதா. 4 மிக முக்கிய தவங்கள் இதுக்கு அடங்கியிருதா. அப்ப டோட்டலாவே மருத்துவ எதில் இருக்குங்க, பஞ்சேந்திரி தவம் இருக்குது. பஞ்சபூத நவகிரக தவம் அற்புதத்திலும் அற்புதம். அதை ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு இறைநிலை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் பஞ்சபூத நவகிரக தவம் நமக்கு என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஆச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த 9 மைய தவம் என்னென்ன வேலை செய்யும்? 9 மைய தவத்தின் முதல் நிலை மூலாதாரம். மூலாதாரத்தை செய்யும் போதே எப்ப மூலாதாரம் சொன்னாலே நாம் ஒரு 5 முறை ஆசன வாயை சுருக்கி வச்சுக்கணும். 4 வினாடி சுருக்கி பிடிச்சு 1 வினாடி விட்டுருவோம். இந்த இடத்தில் தவம் செய்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால், மூலாதாரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா இறுக்கி பிடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வு கிடைக்கி. உடல் முதுகுத்தண்டின் அடிப்பாகம், உடலினுடைய மத்திய பாகம். எரிவிடும் வாசலுக்கு 20 மேலே, கருவிடும் வாசலுக்கு 20 கீழே, உருவிடும் ஜோதியை வெளியிட வந்தாருக்கு கருவிடும் ஜோதியை கலந்து வென்றானே என்பது திருமூலர் திருமந்திரம். இறைவனே இந்த இடத்துல ஆட்சி புரிகிறார். யாருங்க? இந்த கருமையத்திற்கு மகரிஷி கொடுத்த அருமையான விஞ்ஞான பெயர் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சிப். எல்லாம் அடைக்குது. இந்த இடத்தில் நீங்க ஆழ்ந்து தியானம் செய்தால் இந்த இடம் மண்ணுக்குரிய இடம். சுவாதிஷ்டானம் நீர், மணிப்பூரகம் நெருப்பு, அநாதகம் வாயு, விசுக்தி ஆகாயம். அது பாத்தீங்களா? இந்த மண்ணுக்குரிய இடம். மண்ணை பற்றி ஆராய்ச்சி, புதம்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் அமையும். தலைவலி, உடல்வலி, காய்ச்சல், அஜீரணம், மலச்சிக்கல், இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குதே, நிறைய பேர்த்து போட்டு ஆட்டுது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த மலச்சிக்கல் இயற்கையான உறக்கம் கிட்டும். ரத்த அழுத்தம் பிபி சரியாகும். உடல்சோர்வு மனச்சோர்வு நீங்கி உடலும் மனமும் புத்துணர்ச்சி வரும். இந்த இம்யூனிட்டி என்றால் என்ன அர்த்தம்? நோய் எதிர்ப்பு ஆற்றல் கூடும். அது பாத்தீங்களா? உடல் சோர்வு மனச்சோர்வு நீங்கி உடலும் மனம் நரம்பு மண்டலம் அமைதி பெறும். உடல் சூடு தணியும். இந்த சாந்தியோகம் முறையாக கையாளப்பட்டால் உலகில் உள்ள மனநோய் மருத்துவ படுக்கைகள் பல காலியாகிவிடும். எங்கும் எதற்கும் மனநோய் என்பதே இருக்காது. அப்ப இளம் பைத்தியங்கள் இருந்தா கொண்டு வந்து சாந்தி தீட்சை கொடுத்தா சரி ஆகுமா? ஆகாதா? கண்டிப்பா சரியாயிரு. கொல்லிக்கணும்னா எல்லாத்துக்குமே தெரியும். கொல்லிக்கணும்னா நமக்கெல்லாம் மிந்தி ஒத்துக்காது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். பெரிய ஆசிகன்னு எனக்கு நம்ப பேர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா வந்து சுத்தி போடுவாங்க. என்னென்ன சுத்துவாங்கம்மா? ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை. இதைய சங்க காலத்தில் கண்ணேறு கழிதல் ஒன்று உண்டு. குழந்தைகள்ல இப்பவும் அழகான குழந்தை சுத்தி போடுறாங்களே. எங்க அம்மா என்ன சுத்துது நாய்கன்னு, அம்மா என்ன பேய்கன்னு, பிசாசுக்கன்னு கண்ணாமூலி விழிச்சு சின்னாம்பா அப்படி சரி. எங்க அம்மாவே அட அம்மா இப்படி அவ கண்ணாமூலி படி சின்னாம போன உனக்கு என்ன வருது? அவ பார்த்தாலாம எனக்கு வந்து திட்டி பட்டுருந்தான். மகரிஷியுடைய தத்துவத்தை கேட்டுங்க. ஒவ்வொருவரும் பார்வை என்பது ஜீவகாந்தம் இல்லைன்னே பார்க்க முடியாது. ஜீவகாந்தம் போய் அந்த பொருளை பற்றி திரும்பி வந்தாத்த அந்த பொருளை நாம் உணர முடியும். எல்லாரும் நோக்கு வருமா என்பது தெய்வ மகரிஷியினுடைய அருளாசி. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த அண்ணன் வெளியே போனா அங்க போய் பார்த்தா மகரிஷி இங்க வந்தாங்க, உலகமே இங்க வந்து கூடுமா கூடாதா? கூடுமில்ல. அதே மாதிரி இவளுக்கு பாரு தங்கச்செறி போட்ட எத்தனை பட்டு காரப்பாரு, இது எப்படி கிடந்த ஒரு புருஷனை பாரு அப்படின்னு வெந்து போய் பார்த்தா அப்பவே அந்த முகத்துல போக முகப்பொருள் மாதிரி வந்து கொப்பளமே ஆகி போயிடும். இதை மகிழ்ச்சி ஒத்துக்கிறாங்க. எப்பாரு ஒரு மழை பெய்யும் போது
மழை நீரோடு மண்ணும் கண்ணும் சேர்ந்து கொஞ்சம் போகுமா போகாதா? ஆனா மழை நீர் ஓட்டத்திற்கு போகாது, ஆனா கல்லு மண்ணும் கொஞ்சம் போகுமா போகாதா? வெந்து போய் பார்க்கிற போது அந்த எண்ணங்களின் காந்த அலைகளும் உள்ள சேர்ந்து உன்னுடைய தன்மைகள் எல்லாம் அங்க போறதுனால பாதிப்படைந்து விடும். அதற்கு ப்ரொடக்ஷனாகத்தான் அந்த காத்து என்ன பண்ணாங்க, கண்ணீர் கழிதல் சுத்தி போட்டோம். ஆக அது தப்பு இல்லைன்னு இங்க வந்து வரத வந்துட்டு இப்ப எல்லாம் சுத்தினாங்கன்னா எல்லாரும் சுத்திட்டு வந்தாங்கன்னா நான் உங்க வீட்டுல சுத்தி போடுறாங்களா ஐயா, சுத்துறாங்களா ஐயா? மிலிட்டரி கேடுற இந்தியாவுக்கே சுத்த நினைக்கிறேன். இனிமேல் நீங்க போய் சொல்லுங்க அது என்னென்னமா போடணும், கொஞ்சம் உப்பு மிளகாய் அப்புறம் கறி கூரையெல்லாம் இப்ப கிடையாது, முந்தியுமே கூரை தடத்தில் இருக்கிற மண் இதையெல்லாம் போட்டு தூத்து 3 சாதம் இப்படி சுத்தினா அதோட ஒரு பாதுகாப்பு. அந்த காலத்தில் கண்ணீர் கழிதல் என்று சங்க காலத்திலேயே உண்டு. ராஜாக்கள் போக்குவரத்து எல்லாம் எல்லாம் வீதிகளா போயிட்டு வந்தா வீட்டுல வந்து எல்லாம் சுத்திட்டு அப்படி போடுவாங்க, அதெல்லாம் கரெக்ட். சரி, இப்படி இந்த தலைவலி உடல்வலி காய்ச்சல் அஜீரணம் மலச்சிக்கல் இயற்கையான உறக்கம் கிட்டும், ரத்த அழுத்தம் சமமாகும், நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையும், மனநோய் இருந்த நீங்கியே போயிது சாந்தி தவத்தில். அதற்கு அடுத்த சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய பெருமையை சொல்லியே மாற முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாதிஷ்டானம் என்பது நம்முடைய சிறுநீரகங்களுக்கு மேலே தொப்பி கழுத்துங்க போல நம்ம விரல் சுண்டுக்காய் அளவுக்கு தான் இருக்கு. அதுல 3 ஏண்டனாக்கள். எப்படிங்க 3 ஏண்டனாக்கள். இந்த இடத்துல நம்ம நேரம் தவம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தவம் செய்யாதுன்னு போக முடியாது, சிக்கிட்டீங்க. இந்த அட்ரினல் மற்றும் நாரட்ரினல் இருக்கு, இதுதான் கணையத்தையும் கல்லீரலையும் கண்ட்ரோல் பண்ணி ரத்த அழுத்தம் வராம பண்றதே இந்த அட்ரினல் நாரட்ரினல். இந்த 2 ஹார்மோனும் இல்லை என்று சொன்னால் அடுத்த செகண்ட் மனதனுக்கு மரணம். செயற்கை ஹார்மோனை செலுத்தினால் கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு உண்டு. இந்த அட்ரினல் நாரட்ரினல் 2ம் குழந்தைகள் வளர்ப்பதிலே, ஒழுக்கமான குழந்தைகள் வளர்ப்பதில் மிக அதிகமான பலனை பெறுகிறது. இந்த இடத்துல நம்ம நேரம் தவம் செய்ய வேண்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கெடுதல் என்னன்னு கேட்டீங்க, இறந்தவர்களின் ஆவியோடு தொடர்பு கிட்டும். அது பார்த்தீங்களா, இஎஸ்பி என்று எக்ஸ்ட்ரா சென்சாரி பிரிக்ஷன் இதுல கொஞ்சம் இருக்குது. அதனால மற்ற இடத்துக்கெல்லாம் ரமண நிமிஷம் கொடுத்தாங்க. இந்த சுவாதிஷ்டானத்துக்கு மகரிஷி அது நீர் மையம், நம்ம யூரின் பிளாடர் இருக்கு பாருங்க, அதுவும் அதோட சேர்ந்தது. அந்த இடத்துல மைய தவம் செய்யணும். அதாவது தொப்புள் இருந்து 4 அங்குலம் கீழே, மூலாதாரத்திலிருந்து 2 அங்குலம் மேலே, அந்த இடத்துல சுவாதிஷ்டானம். அந்த இடத்துல 1 நிமிஷம் எதிர்ப்பு போயிடணும். மணிப்பு உரகம் தொப்புள் மையம் ஆச்சு. பாத்தீங்களா அந்த இடத்துல என்ன சுரபி இருக்குதுன்னு கடவுளே, கணையம், கணையத்தினுடைய வேலை என்ன கடவுளே, இன்சுலின். ஒண்ணுமே பேசல. நான் என்ன பண்ணேன், நான் இந்த பாமரர்களுக்கு வகுப்படுத்தேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, அடிச்சு நோயிட்டு போயிரு. நான் உங்ககிட்ட இருந்து இடத்துக்கு கேட்கறேன்னா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. இன்சுலினை சுரக்கிறது. இப்ப மருத்துவம் என்ன செய்யுதுன்னா இன்சுலினை மட்டும் இன்ஜெக்ஷன் பண்ணுது, ஆனா கணையத்தை காப்பாத்துதா? நீ உடல் தாக்கர் பயிற்சியை இப்ப போய் நீங்க எல்லாரும் போய் போட்டு காக்கணும் நைட்டு. அது பாத்தீங்களா, ஒரு தனி டேங்க், அதுல இருந்து குழாய், அந்த குழாயத்திலிருந்து தண்ணி வருமா வராதா? இதை அப்படியே மகரிஷி சொல்றாங்க. அதே மாதிரி நீ உன்னுடைய மனத்தை எந்த இடத்துக்கு செலுத்துறையோ அந்த இடத்துக்கு ஜீவகாரணம் பாயுமா பாயாதா? பிளீஸ் பாய். மணிப்பூரகத்தில் தவம் பண்ற போது தொப்புள் மையத்தில் உள்ள மணிப்பூரகத்தையே நினைச்சிருந்தா ஜீவகாந்தம் வருமா வராதா? கண்டிப்பா வரும்ல. கரெக்டா மகரிஷி சொன்னாப்ப உணவு முறைகள் இந்த மாதிரி தவம். நம்ம மகராசனம் கரெக்டா இப்படி மலக்கப்பட்டு செய்யற போது வலதுன்னு சொன்னா வலது காது போய் என்ன பண்ணிடுங்க, நிலத்திலேயே முட்டிடணும். பாதங்கள் 2ம் இறை சைடு திரும்பிடணும். இந்த பட்டக்ஸ் இருக்குது பாரு, சேரி பாதிக்கு இருந்தாலும் சட்டப்படுங்க நல்லா திரும்பி அப்படி திருப்பி ஒரு 10 நாளைக்கு பண்ணி பாருங்க. பிபி அப்ப இந்த சுகர் அப்படியே கண்ட்ரோல் ஆகும். சர்க்கரையை குறைக்கிறதுக்கு அது 2 அருமையான பாயிண்ட். அப்புறம் இந்த தவத்துல மணிப்பூரக தவத்துல அப்படியே நம்ம இந்த கணையத்தையே நினைச்சிட்டு இது அப்படியே அந்த இடத்துல வேலை செய்தால் என்னென்ன கிடைக்கும். சூக்கும பயணமே உங்களுக்கு தெரியாது. அது ஹாஸ்டல் டிராவல் மகரிஷி முந்தி நடத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நாளுக்கு ஒரு பையனை செய்யற போது அவனோட உயிர் எங்கேயோ போய் சிக்கிட்டு மறுக்க திரும்பி வராது, கொஞ்சம் கோளாறு ஆகி போச்சு. இப்பவும் அந்த மாரியம்மா தேவதாஸ் நடத்துது, அதை நானும் கலந்துருக்கேன். நான் இங்க படுத்துக்குவோம், நைட்டு ஒரு 1/2 வயிறு சாப்பிட்டு இந்த மணிப்பூரகத்திலேயே தவம் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தா 4 மணிக்கு வந்து அவங்க எழுப்புனாங்கன்னா இந்த உடம்பு இங்கதான் இருக்கு, நம்ம உயிர் நாம எங்க நினைக்கிறோமோ அங்க போயிட்டு மற்ற திரும்பி இங்க வந்துரு. அதுதான் ஆசல் தேவல்னு பேரு. ஆனால் இந்த இடத்தில் தவம் செய்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் என்று பார்த்து கொடுங்க. இந்த இடத்துல தவம் செய்யும் போது நமக்கு சூக்கும பயணத்துக்கு ஏற்ற இடம். இஎஸ்டி என்பது எக்ஸ்ட்ரா சென்சாரி பிரிசிஷன், புலன் கடந்த அறிவின் செயல்பாடு தெரியும். நீங்க இந்த இடத்துல மட்டும் நல்லா தவம் பண்ணி பழகிட்டீங்கன்னு வைங்க,
கிளாயன் வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஞான திருஷ்டி. அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி யார் வந்து நின்னாலும் சரி, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதா கெடுதலா, இது எல்லாம் நீங்க கணிச்சுக்கலாம். ரெண்டாவது டெலிபதி, இது வேண்டவே வேண்டாம், உங்க எண்ணத்தை கொண்டு போய் அப்படியே மற்ற மனசுக்குள்ள பூதலாம், அதுவும் வேண்டாம். இதெல்லாம் இந்த சித்து விளையாட்டு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகம் தான் காரணம். ரெண்டாவது, மணிப்பூரகத்திலே தவம் செய்து பழகினால் மகான்களின் ஆதியோடு தொடர்பு கிட்டும். தெய்வ மகரிஷி, வள்ளுவம், இந்த மாதிரி நல்ல நல்ல மகரிஷி, தேவாரம், திருவாசகத்தை அருளி அத்தனை பேர், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார் பெருமக்கள், இப்ப பக்தி மார்க்கத்தில் இவங்கெல்லாம் மிக முக்கியம் அல்லவா, அவங்களோட கண்டிப்பாக உயிர்கலப்பு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சாலோக்கியம் என்பது காந்தக்களம், பூமியுடைய காந்தக்களம் 5 கிலோமீட்டர், இங்க இருக்கிறது அத்தனை வேலைக்காக. இவர்கள் உயிரெல்லாம் பாவப்பதிவுகளை ஏற்றி என்ன பண்ணிருங்க, கீழே கிடக்குது. தீயில நின்றவர்கள், பாம்பு கடி செத்தவர்கள், ஆக்சிடென்ட்ல செத்தவங்க, தற்கொலை பண்ணி செத்தவங்க, கொலைகாரர்கள், கொள்ளைகள், கடும் நோயாளிகள், இப்படி எல்லாம் மரணம் அடைஞ்சாங்க பாருங்க. இவர்களுடைய ஆயுள் எல்லாம் இங்கதான் கிடக்குங்க, மேலேயே போகாது. அதை அடுத்து சாலோக்கியம், சாமீபியம் என்பது சூரியனுடைய இந்த 27 நட்சத்திரங்கள் ஆச்சு பார்த்தீங்களா. சாரூபியம் என்பது அந்த சூரியனுடைய காந்த காலத்தையும் தாண்டி மேலே அந்த இடத்துலதான் மகான்களுடைய ஆவிகள் அத்தனை இருக்குது. அதற்கு அடுத்து சாயுச்சியம் என்பது சுத்தவெளி மெய்ப்பொருள். அங்கு இறைத்துகள் முதல் கொண்டு ஒண்ணுமில்லை, எப்பேற்பட்ட மகானும் அதற்குள்ள போக முடியாது, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் அளந்தே ஆகணும். இந்த சிவன், விஷ்ணு, பிரம்மா இருக்குது பாருங்க, இவங்க எல்லாமே எங்க இருக்கிறாங்க, பிரபஞ்சத்துக்குள்ள. இந்த ஒரு கதையை கண்டிப்பா நீங்க கேட்டதாகும். பிரம்மாவுக்கு என்ன வேலைங்க, சிவனு விஷ்ணுவுக்கு காத்தல், சிவபெருமானுக்கு திடீர்னு 3 பேர் தன்முனைப்போட ஆழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் பெருசா நீ பெருசா. ஒரு சின்ன சிறுவனத்தை வந்தா இத்தனை வளர்த்து பல்லுக்குச்சி செலவு ஒரு துரும்பை எடுத்துக்கொண்டார். பிரம்மா கிட்ட போனது, பிரம்மா என்னை கொஞ்சம் பாருங்க, என்னை நீங்க படைச்சீங்களா? உன்னை நான் படைக்கவே இல்லையே, எனக்கு ஞாபகமே வரல. அடுத்து யாருங்க, விஷ்ணு. விஷ்ணு என்ன வேணும், காக்கணும். இந்த பாருங்க விஷ்ணு பகவானே, இந்த துரும்பு அழிஞ்சிட்டே வருது, அப்படியே கரைஞ்சிட்டே வருது, இதை காப்பாத்துங்க பார்க்கலாம், அரசியல் இல்லாதே வருது. அப்புறம் மறுக்க அந்த துரும்பை கொண்டு போய் சிவக்கிட்டையா காட்டி, சிவன் என்ன பண்ணணும், இதை அழிச்சுன்னு பார்க்கலாம், ஒண்ணுமே அழிக்கவே முடியல. சொய்யின் என்ன பண்றாரு, அந்த சிறுவன் மறைந்து விட்டார். அப்புறம் தான் இவருக்கு 3 குறைக்குது. நம்மளுக்கு மேல ஒரு ஆற்றல் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்தாங்க. அந்த ஆற்றல் தான் ஆதி பராசக்தி என்றும் சுத்தவெளி மெய்ப்பொருள் என்றும் பராசக்தி என்று பாரதி சுத்தவெளி மெய்ப்பொருள் சொன்னது. இந்த உலகம் பிரபஞ்சம் அத்தனையும் தாங்கி கொண்டிருக்க ஒரே ஆற்றல் எதுங்க, சுத்தவெளி மெய்ப்பொருள். அதுதான் அதில் இருந்துதான் இதுகளை, இது சிறு தெய்வ வழிபாடுகள் பேர். மகரிஷி இதையெல்லாம் மோசம் சொல்ல, இவங்கெல்லாம் பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. பிரபஞ்சத்தை தாண்டி இந்த பிரபஞ்சம் 14 மில்லியன் ஒளியாண்டுகள் பறந்து நிற்குது. 8000 கோடி ஒளியாண்டுகள் விட்டமும் அவ்வளவு பறந்து நிற்குது. அதுக்குள்ளே அதை அப்படியே தாங்கி, அதுக்கு மைய புள்ளியும் உண்டு, சுற்று வட்டமும் உண்டு. ஆனால் இதை முழுவதும் சூழ்ந்து அழுத்தி தாங்கி கொண்டிருக்கிறதுங்க சுத்தவெளி மெய்ப்பொருள். அது தும் இருட்டு மாதிரி இருக்குது, மைய புள்ளியும் இல்லை, சுற்று வட்டமும் இல்லை. நீங்க துரியாதீதம் எனக்கு நிக்க மாட்டேங்குதே அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, 10க்கு 10 ரூம், அமாவாசை இருள், அங்க இந்த ரூமுக்குள்ள லைட் கீட் ஒண்ணுமே இல்லை, எல்லா ஜன்னல் கதவு எல்லாம் அடைஞ்சிட்டு கும் இருக்கு. இப்ப உள்ள நின்று கண்ணை திறந்து பார்த்தா என்ன தெரியும், ஒரு மனோசித்திர யோகம்னு பேர். இல்லையே எப்படிங்க, மனசுல நாம கற்பனை பண்றோம்ல, மனோசித்திர யோகம்னே பேர். 10க்கு 10 ரூம், அமாவாசை 12 மணி நைட்டு ஆச்சு பாத்தீங்களா. இந்த ரூமுக்குள்ள எந்த லைட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கரெக்டா கதவு ஜன்னல் அட்டா கிருன்னு மூடிட்டு உள்ள நின்று எப்படி இருக்கும், கும் இருட்டு. இப்ப இந்த இருட்டு வேற, நீங்க வேறையா. நீங்க எந்த வடிவத்தை எடுத்தாலும், எந்த குணத்தை எடுத்தாலும், நீங்க எதையே போய் பார்த்தீங்கன்னாலும், ஒரு மரத்தை பார்த்தா அதனுடைய வடிவம், குணம், த ஷேப் அண்ட் கேரக்டர் என்பதை அதை எடுத்துத்தான் நீங்க அனுபவிக்க முடியும். இப்போ துரியாதீதத்தில் உங்கள் நிலை என்ன, நீங்க சொல்லுங்க. இந்த கும் இருட்டு வேற, நான் வேற இல்லை, இருட்டுத்தான் நான் தான் இருட்டா இருக்கிறேன். அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. இப்போ நான் யார் என்ற ஒரு கேள்வி, whom am I என்பது the greatest question in the world. இப்ப துரியாதீத தளத்தில் நின்றுட்டு நிக்கிறீங்க, எப்படி கும்மிட்டுக்குள் நின்றுட்டு நிக்கிறீங்க. இப்போ உங்களை ஒருவர் நீங்க யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ராஜகோபால் ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியே கருப்பா இருக்கிறேன். இப்ப நான் வேற தெய்வம் இல்லை, இறைநிலையே நான் யார் என்ற கேள்விக்கான விடை எதுங்க, இறைநிலையே நான். உண்மையான வழிபாடு என்பதும் துரியாதீதமே தான்.
இயற்கையை உணர்ந்து எந்த சக்தியிலிருந்து தோன்றி நாம் வந்து இணைந்து கொண்டிருக்கிறோமோ அதனோடு இணைந்து லயமாகி நிறைவும் அமைதியும் பெறுகிறது. அடுத்த சுவாதிஷ்டானம் மணிப்பூரகத்துல மகான்களின் ஆவியோடு தொடர்பு கட்டும். நீங்க வேண்டிய அளவு உங்களுடைய வெப்பத்தை கூட்டிக் கொள்ளலாம். தலாய் லாமாக்கள் என்றால் யார்? புத்த குருமார்கள் இன் திபெத். அது பாத்தீங்களா, அங்க -18 டிகிரி செல்சியஸ் வெப்பம். அங்க போய் ஒரு போர்வையை அந்த ஐஸ் தண்ணிலேயே நனைச்சு அவங்க மேல போட்டு நாம இருந்த மரணமே அடைஞ்சு விடுவோம். 5 நிமிஷம் அந்த போர்வை மொறுமொறுன்னு காஞ்சி போயிடும். வை? பிகாஸ் இந்த மூலாக்கணலும் மூலாதாரத்தில் மூடல்களை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்பார் விநாயகர் அகவல்ல அவைப்பிராட்டி. அதே மாதிரி இந்த மணிப்பூர சக்கரம் எவ்வளவு வெப்பத்தை வேண்டுமானாலும் நாம் கூட்டிக் கொள்ளலாம். அதையெல்லாம் கரெக்டா பண்றதுனாலதான் இதை செய்கிறாங்க. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் இந்த அநாகத சக்கரம். இதற்கு மகரிஷி வைத்து அருமையான பெயரே இந்த நோய் எதிர்ப்பு காவலன். எப்படிங்கய்யா? ஈவன் பாக்டீரியாஸ். பூஞ்சை காளான் என்றால் என்ன அர்த்தம்? ஃபங்கஸ் அட்டாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்தீங்கன்னா மூக்குல படுத்து சில பேருக்கு இந்த ஃபங்கஸ் மாதிரி வந்துரு. காதுக்குள்ள கரெக்டா அந்த கொடிப்பையெல்லாம் எடுக்காது விட்டா உள்ள ஃபங்கஸ் மாதிரி வந்துரு. அவுட் சைடு போற இடத்துல கக்கூஸ் பச்சுன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் ஃபங்கஸ் அட்டாக். இந்த ஃபங்கஸ் அட்டாக் பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் அட்டாக்ஸ், ஈவன் த கேன்சர் கிருமிகள் கூட அநாகத இந்த தைமோசின் கிட்ட வேலையே செய்ய முடியாது. நீங்க கேட்டுங்க. நோய் எதிர்ப்பு காவலன் என்ற இதற்கு பெயர். மனோவிடம், செயலார்வம், தன்னம்பிக்கை, தைரியம், வீரம் அத்தனையும் கொடுத்து உள்ளிருந்து பேசுதல், தொலைவில் உள்ளதை உணர்தல், புதியன கண்டுபிடிக்கும் முயற்சி, மனசங்கிட்ட இருக்கிறத கேட்டுங்க. பயம், தாழ்வு மனப்பான்மை, கோழைத்தனம், இது எல்லாமே இந்த இடத்துல தவம் செய்தா ஓடிவிடும். இந்த இடத்துல பயமின்மையும் வீரமும் உண்டாகும். எந்த சிக்கலா இருந்தாலும் அதற்கு கரெக்டான தீர்வை எடுக்கலாம், இந்த தீர்வை உடனே செயல்படுத்தலாம். அப்பேற்பட்ட அருமையான சக்கரம் அநாகத சக்கரம். தைமஸ் என்கின்ற சுரபி, தைமோசின் அங்க சுரக்குது. அது அற்புதத்தில் மருத்துவம். இதுக்கு என்ன பேருங்க? நோய் எதிர்ப்பு காவலன். இது மட்டும் இருந்துட்டா மெடிசின் தேவையா? அடுத்தது த வண்டர்ஃபுல் மிராக்கிள் சக்கரா, தட் இஸ் விசுக்தி. அது பாத்தீங்களா, இந்த இடம் தைராய்டு மற்றும் பேரா தைராய்டு. இந்த இடம் என்ன செய்யுதுன்னா மூலாதாரம் நீருக்குரிய இடம், சுவாதிஷ்டானம் மண்ணுக்குரிய இடம், நம்முடைய மணிப்பூரகம் நெருப்பு மையம், அநாகதம் காற்று மையம், இது விண் மையம். விண்ணை பற்றிய அறிவு, அவிழாத வாழ்க்கை சிக்கல் அத்தனையும் தெரியும். இரண்டாவது, உண்ணும் உணவின் அளவு குறைந்துவிடும். பாதி உணவு சாப்பிட்டாவே போதும், ஆனால் எனர்ஜி என்ன கொஞ்சம் கூட குறையாது. ஏன்னு கேட்டா அநாகதத்தில் தவம் செய்யும் போது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி இருக்கிறது அப்படியே உடலாற்றாக மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் இதற்கு மகரிஷி வைத்த பெயர் த பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடி. பாடியினுடைய ஆற்றல் நிலையம். ஆற்றல் நிலையம் இந்த இடத்துல அற்புதமான சக்கரம். இந்த இடத்தில் நீங்கள் தவம் செய்து பழகி கொண்டால் த சப்டல் ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடிய உயிருக்கு நுண்ணுயிர்க்கம் கிடைக்கும். இந்த இடத்தை நீங்க தவம் செய்து கொண்டால் உங்களுக்கு ஒரு அருமையான பெயர் கிடைக்கும். நீங்க தான் உண்மையான பெரிய மனிதர். பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல். ஏஐ என்றால் என்ன? இந்த ஓஐ என்றால் என்ன? ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ட். இப்ப ஏஐ தூக்கி சாப்பிட்டு இருக்கு. அது பாத்தீங்களா? இதை எல்லாம் கண்டுபிடிச்சது எதுன்னு தெரியுங்களா? ஏஐ, ஆர்கனைஸ்ட், இன்டெலிஜென்ட், இதை எல்லாம் கண்டுபிடிச்சது நேச்சுரல் இன்டெலிஜென்ட் என்று சொல்ற மனிதனுடைய நுண்ணறிவு. அப்பேற்பட்ட நுண்ணறிவு விசிக்தி தவத்தால் வருங்கிற தெய்வ மகரிஷி. எதிரிகள் மீது பாதுகாப்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, யாருக்கிட்ட கேட்டாலும் எது கேட்டாலும் அப்படி ஈத்து பக்கும் இன்பம் அறியார்கள். அப்பேற்பட்ட முதல் ஒரே வார்த்தை பெரும் தகமையிட்டார் மகரிஷி. அப்பேற்பட்ட அருமையான சக்கரம் எதுங்க? இந்த விசிக்த சக்கரம். ஆக இப்போ நீங்கள் அப்புறம் ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இன்னைக்கு நீங்க புதுசா தெரிஞ்சது என்னங்கன்னா முதல் மூலாதாரத்துக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம். இந்த இடத்துல ரொம்ப நேரம் தவம் செய்யமானா செஞ்சேதே ஆகணும். ரத்த அழுத்தத்தை எல்லாம் கரெக்ட் பண்றது இது. மணிப்பூரகம் அற்புதத்தில் மருத்துவம். மகான்கள் ஆவியோடு தொடர்பு கட்டும். கணையம் சரியாகிவிட்டால் இன்சுலின் சுரப்பு, சக்கரை சத்து எல்லாம் போயிடு. இந்த இன்சுலினை செறிவிட்டு, ஆனா கம்ப்ளீட் டைஜஷன் என்ற செரிமான கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குதுங்க? இந்த சக்கரத்தில் தான் இருக்குது, கணையத்துக்கு கிட்டத்தான் இருக்குது. அதனாலதான் அது கண்டிப்பா இனிப்பின் மீது ஆர்வம் வந்து சீரண கோளாறே வந்தது. இந்த அநாகதம் என்பது
உணவு குழலுக்கும் மூச்சு குழலுக்கும் தொண்டை குழிக்கும் நெஞ்சு குழிக்கும் இடையில கரெக்டாக கோடு போட்டதுன்னா சென்டர், இந்த இடத்துல இருக்கிற தைமஸ் என்கிற சுரபி. இதற்கு பெயரே நோய் எதிர்ப்பு காவலன். இதற்கு பெயர் உடலின் ஆற்றல் நிலையம். இந்த தவமுறைகளை எல்லாம் செய்து கொண்டால் உங்களுக்கு ஏதாச்சும் மருந்து தேவைப்படுமா? மெடிசின் இல்லாமல் வாழ இந்த மெடிடேஷன் மட்டுமே போதும். இன்னும் பஞ்ச சுத்தி செய்து பாவை செய்து இன்னும் நிறைய பஞ்சபூத நவகிரக தவம் இருக்குது. அதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் வடிவமைத்து அற்புதமாக இந்த மனித சமுதாயத்திற்கே புத்துயிர் ஊட்டிய தெய்வ மகரிஷியின் திருப்பாதத்தை வணங்கி வாழ்த்தி இந்த அற்புதமான தெய்வீக நிகழ்வை நிறைவு செய்கிறோம். இதுவரைக்கும் இங்கு எழுந்து அருள் பாலித்த நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்கு எனக்கு வார்த்தை சரியாக கிடைக்காத காரணத்தினாலே தெய்வ மகரிஷியை பற்றி நின்றுகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேர் ஆற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் ஓங்கி வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நீங்கள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நீங்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி, எடுத்தகைக்கு ஒரு எலுமிச்சங்கனியாகி, 10 வெத்தலைக்கு ஒரு முகவெத்தலையாகி, மண்ணை தொட்டாலும் பொன்னாக விளைந்து உங்கள் ஆண் போன பக்கமெல்லாம் அரசாட்சி பெற்று பெண் போன பக்கமெல்லாம் பெரியகுடியாகி, கட்டிய மாங்கல்யம் காமாட்சி மங்கல்யமாகி, பூட்டிய மாங்கல்யம் புவனேஸ்வரி மாங்கல்யமாகி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஒரு காலுக்கு பலகாலாகி தெய்வ மகரிஷியின் அருளுக்கு திருக்கோயில் கலந்தாற் போல நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஆள்போல் தலைவரைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கல் போல் கிளைகிழைத்து வாழையடி வாழையாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மண்ணூழி காலம் மட்டும் தெய்வமா புலவர் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நீங்கள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைநிலையிலே நின்று பற்றற்ற தெய்வ மகரிஷியின் திருப்பாதத்தை பற்றி நின்று அடியை நெஞ்சார மனதார வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஹரி ஓம் தத் சத். நிறைவு. வாழ்க வளமுடன்.